அஹ்லாக்குகளை பற்றி நாம் பல இடங்களில் பிரச்சாரம் செய்து பல இடங்களில் நாம் கேள்விப்பட்டு படித்திருந்தாலும் கூட நாம் யாரை கெட்டவர்கள், மோசமானவர்கள், தவறானவர்கள் என்று வரலாற்றிலே படிக்கிறோமோ அவர்களுடைய நல்ல பக்கத்தை கொஞ்சம் படிப்போம் என்று சொன்னால் சில பொழுதுகளில் அஹ்லாக்குடைய பெருமதி இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், கூடுதலாக தெரிய வரும். நம்மிலே சில உணர்வுகளையும் என்ன செய்யும் அது உண்டாக்கும் என்கின்ற ஓர் அடிப்படையில் அறியாமை காலத்தின் அழகிய பண்புகள், தலைப்பு முரண்பாடு மாதிரி இருக்கும். அறியாமை காலத்தின் மோசமான பண்புகள் என்று என்ன செய்யணும், தலைப்போடணும். ஆனால் தலைப்பு வந்து அறியாமை காலத்தின் அழகிய பண்புகள் அப்படி என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்தை நான் என்ன செய்யலாம், ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சில பொழுதுகளில் இப்போ நாங்கள் எல்லாம் வளர்ந்த சூழல், நாம் வளர்ந்த சமூகம், இங்கெல்லாம் நம்ம நாம் சிறிய வயதில் கேட்ட உரைகளும் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்க உரைகளிலும் அதிகமான உரைகளில் நாங்கள் ஜாகிலிய காலத்தை விமர்சிப்பதற்கு எந்த எல்லையுமே இல்லை. ஒருவர் வந்து ஜாகிலிய காலத்தை மிம்பரில் இருந்து என்ன வசனத்தை கொண்டு விமர்சிக்கலாம். எப்படி விமர்சிக்கலாம்? எரும மாடுகளை போன்று வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் கூட நம்ம என்ன செய்ய போறது இல்லை, ஜாகிலிய காலம் தானே அவர் சொல்லிட்டு போட்டு நம்ம விட்டுருவோம். அது மாத்திரமல்ல, மிருகங்களை போன்றிருந்தார்கள், அதே போன்று என்னது மிருகங்களை விட மோசமாக இருந்தார்கள் என்று சொன்னா கூட நம்ம ஜாகிலியா காலம் தான் அப்படியே நம்ம விட்டு விடுகிறோம். இப்படி நம்ம என்னென்ன வார்த்தைகளை எல்லாம், அதாவது மிக மோசமாக பயன்படுத்த உலகத்திலே மிக மோசமாக ஒரு சமுதாயத்தை குறிப்பதற்கு என்னென்ன வார்த்தைலாம் இருக்குதோ அந்த எந்த வார்த்தை ஜாகிலிய மக்களுக்கு உபயோகித்தாலும் நாங்கள் அதுக்கு வந்து ஒப்ஜெக்ஷன் பண்ண போவதில்லை. காரணம் ஜாகிலிய மக்கள் அப்படி என்கின்ற அந்த பதிவிலே. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் ஜாகிலிய மக்களை சொல்லுகிற நேரத்தில் நம்ம விளங்கின ஜாகிலியாவை சொல்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. குர்ஆன் சுன்னாம் அவர்களை ஜாகிலியா என்று சொல்வதற்கான காரணங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று, அவர்கள் வந்து அறியாமை, இறைவனுடைய விஷயத்தில் ஷிர்கிலே மூழ்கி இருந்த காரணங்களால் சொல்வதை பார்க்கிறோம். பெண் குழந்தைகளை கொல்லுவதை, அதாவது கௌரவம், அந்தஸ்து, இழிவு என்ற அந்த அடிப்படையில் பெண் குழந்தைகளை கொல்லுவதை வைத்து அறியாமை என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே போல குலப்பெருமை, கோத்திர பெருமை, இந்த காரணங்களால அவர்கள் பெருமை அடித்துக் கொள்வதை ஜாகிலியத் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதுபோன்று வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொள்ளுகின்ற காரணை வைத்து அவர்களை ஜாகிலியத் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதை பார்க்கிறோம். இந்த காரணங்களால் தான் அவர்களை ஜாகிலியத் என்று சொல்கிறதே தவிர, நாங்க ஒரு ஜாகிலிய சூழல தான் வளர்றோம். இங்க உலகத்துல இங்க சொல்ற இந்த நம்ம இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த உலகம் ஒரு ஜாகிலியத்துல தான் இருக்குது. இப்ப நம்ம அடிக்கடி கேட்கிறோம், அதாவது மாக்களாக இருந்தார்கள். மாக்கள் என்றாலும் மக்கள் என்றாலும் ஒன்று தான். ஆனா மாக்கள் என்றது இப்ப மிருகங்களுக்கு யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லை, மக்களும் மாக்கள் ரெண்டுமே என்னது ஒன்று தான். அப்ப எப்படியோ மிருகங்களாக இருந்தார்கள், அதாக இருந்தார்கள், இதாக இருந்தார்கள், இப்படியெல்லாம் என்ன சொல்லுவாங்க தானே. இதெல்லாம் பார்த்து போட்டு ஜாகிலியத்தண்டு நம்மட சூழல்ல உள்ள இந்த காரணங்களுக்காக பெயர் கொடுத்திருந்தா ஜாகிலியத்தன்றதுக்கு அர்த்தம் இல்லை. இப்ப வேற ஏதோ பாவங்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஜாகிலியத் அதை விட மோசம். அதனால என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, இதுல இல்லாத ஏதோ சில பாவங்கள் அங்க அதிகமாக என்ன செய்கிறது, இருந்திருக்கிறது. அதனாலதான் ஜாகிலியத்தை என்ன செய்யறோம், சொல்றோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, இன்றைய ஜாகிலியத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அன்றைய ஜாகிலியத்தை விட மிக அதிகம். பாவங்கள் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, குணங்கள் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த ஜாகிலியத்து வந்து தங்கம் என்று சொல்லலாம். அந்த அளவுல இன்றைய ஜாகிலியத்தை என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அன்றைய ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில் ஓரின திருமணத்தை நீங்க காண மாட்டீங்க. ஒரே இனங்கள் திருமணம் முடிச்ச ஒரு செய்தி பார்க்கிறோமா குர்ஆனுடைய ஹதீஸ்லயோ, வெட்டிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, வெட்டிடுவாங்க. பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிச்சு கொள்ற கலாச்சாரத்தை அங்க பார்த்தோமா, இல்லை. அதே நேரம் இன்றைக்கு என்ன செய்யறோம், அதையே போக்கஸ் பண்ணி டிவியில போட்டு அதை ஒரு கௌரவமாக அறிவிச்சு அதை மற்ற நமது மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளில் உள்ள மீடியாக்கள் இருக்குது, அவங்க அதை காப்பி பண்ணி அமெரிக்காவில் இன்றைக்கு ஒரு மிக முக்கிய செய்தி, இவங்க அதை ஒளிபரக்கக்கூடிய ஒரு காலத்தில் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இதை கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா அது ஜாகிலியத்தை அல்ல என்று சொல்கின்ற அமைப்பில் என்ன செய்கிறது, இன்றைய ஜாகிலியத் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து விட்டது என்று சொல்கிறோம். அப்படி வளர்ந்து விட்ட காலத்தில் அன்றைய காலத்தில் நீங்க பார்க்கலாம், ஊனம் என்பதற்காக, ஊனமாக பிறக்கும் என்பதற்காக குழந்தைகளை வந்து கலைக்கணும் என்ற சிந்தனைகள் அவர்களுக்கு என்ன செய்யல, எந்த வகையிலே அது அடையாளம் காணக்கூடிய அவர்களுடைய காலப்பகுதியுடைய வழிமுறைகளை வைத்து கூட இருக்கல. இன்றைக்கு என்ன, குழந்தைகளை என்னென்ன காரணங்களுக்காக என்ன செய்கிறார்கள், அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பெண்களை சுரண்டி திருமணம் முடிக்கக்கூடிய ரோசங்கட்ட திருமண முறை,
திருமண முறைகள் இருந்தன, மோசமான திருமண முறைகள் இருந்தன. ஆனா பெண்களை சுரண்டி திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு முறை என்ன செய்யல, அன்றைக்கு இருக்கல. இன்றைக்கு என்ன செய்கிறது, சர்வசாதாரணமாக, அதுவும் மார்க்கத்தின் பேராடல என்ன செய்கிறது, நடப்பதை பார்க்கிறோம். அப்ப அறியாமையுடைய உச்சகட்டம் என்று குர்ஆனும் சுன்னாவும் அங்க சொன்னதுக்கான காரணம், இஸ்லாம் அங்கு இருக்கவில்லை. இஸ்லாம் என்ன செய்வதில்லை, உலகில் எங்கும் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. டோட்டலாக ஒரு சில மக்கள் என்ன செய்தார்கள், கடந்த கால மார்க்கத்திலே உறுதியாக இருந்து கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே. அதை தவிர இஸ்லாம் என்கின்ற ஒரு பிரச்சாரம் என்ன செய்யவில்லை, உலகளாவிய ரீதியில் இருக்கவில்லை என்பதின் காரணமாகத்தான் ஐயாமுல் ஜாஹிலியா, என்பதன் காரணமாகத்தான் ஐயாமுல் ஜாஹிலியா. இன்றைய காலத்திலே நான் காணக்கூடிய ஜாஹிலிய பண்பை விட ஏதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால்தான் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற சிந்தனை போக்கு தவறு. புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் இருங்கள். பெண்களை பார்த்து, ஜாஹிலிய காலத்தில் நீங்க அலங்கரித்து கொண்டு வெளியே போன மாதிரி போக வேண்டாம். இதுதான் ஜாஹிலியத். நாங்க ஜாஹிலியத்தை என்ன நினைக்கிறோம்னா நிர்வாணமாக போகணும். ஏன் நம்ம இந்த இதை வளமையா காண்றோமா இல்லையா, இங்கே சர்வசாதாரணமான ட்ரெஸ்களோட வெளியே போறது என்ன செய்யறோம், காணுகிறோம். சோ இதுக்கு ஜாஹிலியத்துன்னு நம்ம சொல்ல விருப்பம் இல்லை. அந்த ஜாஹிலியத்தோட ஒப்பிட்டு இதையும் ஒப்பிட்டு என்ன நினைக்கிறோம்டா, இது ஒரு பாவம், ஜாஹிலியத்துன்னா நிர்வாணமா வெளியே போவாங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற மனநிலையில தான் நம்ம என்ன செய்யறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைய வெளியில் போவதை விட அன்றைக்கு குறைவு என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ஃபானி மின் உம்மதி லம் அரஹுமா பஅத், இரண்டு கூட்டங்கள் நான் இன்னும் காணவில்லை என்றாங்க. அப்படின்னா என்ன, நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத் ருஉசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் நான் இன்னும் காணல என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, 40 வருஷம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அந்த ஜாஹிலிய காலத்துல அவர்களை காணவில்லை. ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கக்கூடிய பெண் சமூகம் ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணவில்லை. இப்போ எந்த ஜாஹிலியத்து கூட ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா இந்த ஜாஹிலியத்து அதிகம். அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அவர்களிடத்திலே மார்க்கத்தின் பெயரால் இருந்த தூய்மையற்ற குணங்கள். இப்போ உதாரணமாக நிர்வாணமாக தவாப் செய்வார்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும். யார் நிர்வாணமாக தவாப் செய்வார்கள், குறைஷிகள் அல்லாதவர்கள். ஏன் தவாப் செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு ஜாஹிலியத்தை வழங்கி வச்சுக்கிறோம், அதனால நாங்க ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறோம் அதுக்கு. ஆனா அது செஞ்சவங்களுக்கு அது தெரியாது. என்ன விளக்கம் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், பாலியல் சிந்தனையின் காரணமாக, இந்த மோசமான ஒழுக்கங்கெட்ட தன்மைகள் காரணமாக அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்க. ஆனா உண்மையில அவங்க அதுக்கு அப்படி செய்யல, ஜாஹிலியத்து தான். எதுக்கு செஞ்சாங்க தெரியுமா, நாங்கள் பாவம் செய்த ஆடையில் என்ன செய்யக்கூடாது, கௌபாவை தவாப் செய்யக்கூடாது. அப்ப ட்ரெஸ் போடுவாங்க யாரு, குறைஷிகள் இருக்கிறாங்களே, அந்த குறைஷிகள்ல ஹுமுஸ், அதாவது மார்க்கப்பட்டுள்ளவர்கள் குறைஷின்னு சொல்லுவாங்க. அவர்கள் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் போட்டுக்கன்னு என்ன செய்வாங்க, தவாப் செய்வார்கள். காபத்துல்லா கட்டுற நேரத்தில் ஹராமான பணம் என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது அப்படி என்ற அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவுடைய சில பகுதிகளை குறைத்து அப்படியே நிறுத்தி விட்டார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கட்டு பிரச்சனையே இல்லை. யாரு வட்டி பணமா சுரண்டின பணமா அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. எதுலையாவது கட்டு, அல்லாவுடைய மாளிகை இருந்தாலும் கட்டு. இன்றைக்கு பள்ளி நிர்வாக தலைவர்கள் செயலாளர்கள் யாரு, தொலை வராதவங்க தான் அதிகம். பள்ளிக்கு தொலை வர மாட்டான், ஆனால் அவர் தான் பள்ளி நிர்வாக தலைவர் செயலாளர், அவர் தான் ஊர்ல திருமணம் எல்லாத்தையும் முடிவெடுப்பாரு. ஆனா அன்றைக்கு எப்படி இருந்ததுன்னா, பள்ளி கட்டுறதுல கூட ஒரு நேர்மை இருந்தது என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப என்ன புரிஞ்சுங்கன்னு சொன்னால், அன்றைய கால மக்களிடத்தில் ஜாகிலியத் என்று நம்ம சொல்வதற்கான காரணம், நம்மின்று கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜாகிலியத்தை விட 100 மடங்கு இருந்தது என்பது அல்ல. அதனால நம்ம நினைத்த மாதிரி எல்லாம் பேசலாம், மனித மிருகங்களாக வாழ்ந்தவர்கள், அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்றோமே, அதுக்கு ஒரு வார்த்தை கட்டுப்பாடுன்னு என்ன செய்யணும், இருக்கணும். குர்ஆன் அழகான முறையில் என்ன செய்யுது, சொல்லுது. குர்ஆன் அவர்களுடைய புத்தி கெட்ட தன்மையை, அவர்கள் புத்தியை யூஸ் பண்ணாம இருந்த தன்மையை, இஸ்லாம் என்ற அந்த ஒளியே அந்த காலத்துல இல்லாமல் இருந்த தன்மையை, அவர்கள் இந்த மூளை யூஸ் பண்ணாம தங்களோட வாழ்க்கையை கொண்டிருந்த தன்மை, இவைகளுக்காக வேண்டிதான் என்ன செய்கிறது, ஜாஹிலியத் என்று சொல்கிறார். அதனால தான் குர்ஆன், நீங்கள் ஜாஹிலியா காலத்தில் வெளிக்கிளம்பி சென்றது போன்று செல்ல வேண்டாம், அபாயா உடுத்துக்கு என்ன செய்ய போங்க, அதாவது ஆடை உடம்புகளை மறைச்சிக்கண்டு போங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கிஃபாரி பார்த்து என்ன சொன்னாங்க, இன்ன கம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, நீங்கள் ஜாஹிலியா குணமுள்ள ஒரு மனிதர். இப்ப ஜாஹிலியாக்கு நாங்க எடுத்த விளக்கத்துல கொஞ்சம் பெருசா தான் அதுல நினைக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் ஜாஹிலியா குணம்னு சொன்னா இவர் ஒரு வெறித்தனமா ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, என்ன நடந்ததுங்க, இப்னு சௌதா, கருப்பியின் மகனேன்னு சொன்னாரு. இன்றைக்கு அதோட நிறுத்தினாங்களா? இன்றைக்கு அவர் கருப்பியின் மகனே என்றதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன கம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, உங்கள்கிட்ட இன்னும் ஜாஹிலியா குணம் இருக்கிறது.
ஆனா நாங்க விளங்கின ஜாகிலியால இது ஜாகிலியாவே அல்ல. எது கருப்பின் மகனே என்று சொல்ற அதெல்லாம் சும்மா சர்வசாதாரணமா பேசுற பேச்சுக்கு எங்கட பார்வையில. ஆனா ரசூலாங்க அதை ஜாகிலியத் அப்படி என்றாங்க. இன்றைக்கு அப்படியா சொல்றாங்க? கருப்பின் மகன் அவர் சொன்னாங்க உன்னோட பிறப்பே சரியில்லைன்னு தான் இன்றைக்கு பேசுறாங்களா இல்லையா? உனது பிறப்பே சரியில்ல, உனது வரலாறு எனக்கு தெரியும், நீ யாருன்னு தெரியும், இப்படித்தானே பேசுறாங்க. அப்ப ஜாகிலியத்தா இங்க என்ன இருக்குது? ஜாகிலியத்தை விட டபுள் மடங்கு இருந்துட்டு இருக்குதா? ஆனாலும் ஐயாமுல் ஜாகிலியான்னு இந்த காலத்தில் நம்ம சொல்வதில்லை. காரணம் இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாத்துடைய ஒளி இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, சுன்னா இருக்கிறது. எனவே இது ஐயாமுல் ஜாகிலியா அல்ல. ஆனால் ஜாகிலியத் என்ன செய்கிறது? ஆங்காங்கே மக்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள மக்களிடத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே ஜாகிலியா என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமை காலம் என்பது இன்றைக்கு நமக்கு சூழ உள்ள சில நடைமுறைகளுக்கு மாற்றமாக அவர்கள் 1000 மடங்கு பெரும் 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 பாவத்திலெல்லாம் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அல்ல. வெளியே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய விட ஒரு 100க்கு ஒரு 10% தான் அன்றைக்கு என்ன செஞ்சிருக்கும் பாவங்கள் இருந்திருக்கும் என்கின்ற அமைப்பில் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜாகிலியா பற்றி விளங்கப்படுத்துவதில் என்ற தலைப்பு ஜாகிலியா என்று சொன்னால் இஸ்லாம் இன்மையையும் புத்தி அவர்கள் யூஸ் பண்ணாம வாழ்ந்து கொண்டிருந்ததை, அன்றாட அடிப்படை வாழ்க்கைக்கு கூட புத்தியை யூஸ் பண்ணாம வாழ்ந்து கொண்டிருந்ததை தான் இஸ்லாம் என்ன செய்ய அக்களை பயன்படுத்தாட்டி ஜஹில் தானே. அதனால் இஸ்லாம் என்ன செய்கிறது ஜாகிலியத் என்று என்ன செய்து சொன்னது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக அன்றைய ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில் இருந்த சில நல்ல குணங்கள், அவர்களுடைய இயல்பிலேயே இருந்த சில நல்ல குணங்கள், அவைகளை நான் இந்த இடத்துல என்ன செய்யணும், அதாவது ஞாபகப்படுத்துறது இந்த தலைப்புடைய மிக அடிப்படையான நோக்கம். அதெல்லாம் நம்ம ஹதீஸ்ல ஆங்காங்கே படிக்கிற நேரங்கள்ல தான் நம்மளுக்கெல்லாம் சிறிய வயது சொல்லப்பட்ட ஜாகிலியத் அல்ல அவர்களது ஜாகிலியத். நாமெல்லாம் உரைகளில் கேட்கக்கூடிய ஜாகிலியத் அல்ல அந்த மக்களுடைய ஜாகிலியத். அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஜாகிலியத்துன்னு சொன்னதற்கான காரணம் இதுதான் அப்படி என்று உணரக்கூடிய அமைப்பில் நிறைய ஹதீசுகள் நான் இதை தொடராகவே என்ன செய்யலாம் எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. என்றாலும் சுருக்கமாக சில முக்கியமான நல்ல பண்புகள், அந்த மக்களிடத்தில் இருந்த சில நல்ல பண்புகள் 40 வருடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னிருந்த, பின்னாலும் அது தொடர்ந்தது, முன்னிருந்த சில நல்ல பண்புகளை நான் சொல்லுவதனூடாக நாங்கள் எங்களது பண்புகளை கொஞ்சம் கேள்விக்குறிக்காக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் அது இருக்கும் என்பதனால் நான் இதை சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது செய்தி பாருங்கள். அதாவது இபாதத் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அந்த ஜாகிலிய மக்களிடத்தில் இருந்த ஒரு கவனம், அந்த ஜாகிலிய மக்களிடத்தில் இருந்த ஒரு பற்று, அதற்கான ஒரு செய்தியை பாருங்கள். அதாவது சஹீஹுல் புகாரியில் 2042வது இலக்கம், சஹீஹுல் புகாரியில் 2042வது இலக்கத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சொன்னேன், இது ஹுனைன் யுத்தத்தில் நடக்குது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி நதர்து ஃபில் ஜாஹிலியா, நான் ஜாகிலிய காலத்தில் ஒரு நியத்து வைத்திருந்தேன், ஜாகிலிய காலத்தில் ஒரு நேர்ச்சை வைத்திருந்தேன், அன் அஅதகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மக்கா பள்ளிவாயலில் ஒரு நாள் இத்திகாஃப் இருப்பேன் என்று நியத்து வைத்தேன். எந்த காலத்தில்? ஜாகிலிய காலத்தில் மக்காவுடைய பள்ளிவாயலில் அன் அஅதகிஃப லைலா, ஒரு இரவு நான் இத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நியத்து வைத்திருந்தேன். என்ன செய்ய? இப்ப இஸ்லாமிய காலத்தில் கேட்கிறாரு, எப்ப நடந்தது? 10-20 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. இஸ்லாமிய ஆட்சி பகுதியில் கேட்கிறாரு, என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஔஃபி நதரக், உங்களது நேர்ச்சியை என்ன செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள். ஃபஅதகஃப லைலா, ஒரு நாள் இரவு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மக்காவுடைய பள்ளிவாயலில் இத்திகாஃப் இருந்தார்கள். ஒரு நாள் நான் பள்ளியில் தங்குவேன் என இத்திகாஃப் இருக்கலாம் என்றதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரம். அப்ப உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இந்த இத்திகாஃப் எப்போ வச்சிருக்கிறாங்க? ஜாகிலிய காலத்தில். இப்ப ஜாகிலிய காலத்தில் பள்ளியில ஒரு நாள் நான் தங்குவேன், இந்த இத்திகாஃப் இருக்கிற வளமை என்ன செய்கிறது இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளியில் தங்குவேன் என்றது எப்படி சொல்றாரு? அஅதகிஃப ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு நாள் நான் இத்திகாஃப் இருக்க நியத்து வைத்திருக்கிறேன். யார் இது? இஸ்லாத்துக்கு கடும் எதிர்ப்பாக இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில். அப்ப அவர் ஜாகிலிய காலத்தை என்ன செய்யறாரு, இந்த இத்திகாஃப் இருக்க நியத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஜாகிலிய கால மக்களுடைய பழக்கத்தில் இபாதத் ஒரு பிரதான இடத்தை என்ன செய்திருக்கிறது, வகித்திருக்கிறது. தவறான இபாதத்துக்கள், முறையற்ற இபாதத்துக்கள் இருந்தது, அது வேற. ஆனால் இபாதத் ஒரு பிரதான இடத்தை என்ன செய்திருக்கிறது, பிடித்திருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமா கேட்கல, ஜாகிலிய காலத்தில் இத்திகாஃப் வச்சீங்களா அப்படி கேட்டாங்களா? சொன்னாங்க, இல்லையே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நல்ல பண்புடைய மக்களாக இவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள்.
தீய பண்புகள் அதிகமாக இருந்தாலும் நல்ல பண்புகள் அவரிடத்தில் என்ன செய்தன இருந்தன என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில் 3831 இலக்கத்தை பாருங்க. இப்ப நாங்க எந்த மாதத்தில் இருக்கிறோம்? முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான யௌமு ஆஷூரா, ஆஷூரா தினம் இருக்கிறதே, ஆஷூரா தினம் என்ற எத்தனாவது நாள்? எத்தனாவது நாள்? 10வது. அப்ப 9 தாசுவாவுக்கு அது கூலி. தாசுவா நோம்பு பிடிச்சா கூலி என்ன? அண்ணா ஒரு முன், அதாவது ஒரு வருடத்து பாவம் மன்னிக்கப்படும், 10 பிடிச்சா அடுத்த வருடத்து பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பிழை. ஏன் அது பிழை என்று சொன்னால், ஆஷூரா நோம்புக்கு மட்டும்தான் என்னது அந்த கூலி. 9வது எதுக்கு தெரியுமா? யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு. யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு. ஒருவர் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த அதாவது 9 நாள் 10 நாளை வச்சு எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா, 10 நாள் பிடிக்க கிடைக்கலன்னு வைங்களேன், ஏதோ நம்மளோட ஒரு வருட பாவமா என்ன செய்யும், போயிரும் நினைக்கிறாங்க. போகாது. 10வது பிடிச்சாதான் அந்த முழு கூலியும். 9வது மட்டும் பிடிச்சீங்கன்னா நீங்க ஆஷூராவே பிடிக்கல. 9வது குர்ஆன் சுன்னா, அதாவது யூதர்களுக்கு முரண்படுவதற்காக உள்ள செய்தி. ஆஷூரான்றது அஷரா 10 விளையிட்டானே, தாசுஆன்றது திஸ்ஆ 9 அதிலிருந்து வந்தது. இப்போ ஆஷூரான்றது 10ஆம் நாளுக்கு மட்டும்தான். 9 வந்து என்னத்துக்கு பிடிக்கிறோம்னா யூதர்களுக்கு முரண்படுவதற்காக என்ன செய்யறோம், பிடிக்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா நாங்க சொல்றாங்க, கான யௌமு ஆஷூரா, ஆஷூரா தினம் இருந்தது, யௌமன் தசூமுஹு குரைஷ் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்தில் குறைஷிகள் பிடித்து வருகின்ற ஒரு நோன்பாக அது இருந்தது. எந்த காலத்தில்? ஜாஹிலிய காலத்தில் குறைஷிகள் பிடித்து வருகின்ற ஒரு நோன்பாக ஆஷூரா இருந்தது. வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு, நபி அவர்களும் பிடித்து வந்தார்கள். எப்ப பிடிக்கிறாங்க? 40க்கு முந்திருது. ஜாஹிலிய மக்களும் பிடிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பிடிச்சிட்டு வராங்க. அப்ப இஸ்லாம் இதை கடைசிக்கு அங்கீகரிக்குது, வலியுறுத்துது, வாஜிபாக்குது. அந்த வரலாறு வேறு. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இபாதத்துக்களில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இது. இது மாத்திரமல்ல, இபாதத்தில் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள்ன்றதுக்கு பலவிதமான செய்திகள் என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். குறைஷிகளுடைய வளமைகள்ல உண்டு, அரஃபாவுக்கு போக மாட்டாங்க. அரஃபாவுக்கு போக மாட்டாங்க. காரணம், அது ஹரமுக்கு வெளியே இருக்கிறது, ஹரம் எல்லைக்கு வெளியே இருக்கிறது. முஸ்தலிஃபால தான் என்ன செய்வார்கள், நின்று கொள்வார்கள். நபி அவர்கள் அதற்கு என்ன செஞ்சாங்க, மாற்றம் செய்து அதாவது அரஃபாவுக்கு போனார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எங்கிருந்து போகிறார்களோ அங்கிருந்து நீங்களும் என்ன செய்ய போங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அதுல மாற்றம், இப்படி செய்யவானே இப்படி செய்யுங்கன்னு சொன்னா ஒழிய அந்த இபாதத்துடைய வளமைகள் அவர்கள்ட்ட என்ன செய்தன இருந்தன என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒன்றும் தெரியாதவர்களாகவோ வணக்க வழிபாடுகள் என்றால் என்ன என்று புரியாத மக்களாக அவர்கள் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்பதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டு நிறைய செய்தி என்ன செய்யலாம் சொல்லலாம். இது சுருக்கமாக ஒரு விஷயம். இன்னொன்று பாருங்கள், அவர்கள் தான தர்மங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யறது, கஷ்டப்பட்டவனுக்கு உதவி செய்யறது, இதையெல்லாம் ஒரு சிறந்த பண்புகளாக நினைத்து ஜாஹிலிய மக்கள் என்ன செய்தார்கள், செய்து வந்தார்கள். சஹீஹுல் புகாரியில் 1436வது இலக்கம், 1436வது இலக்கத்திலே ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குல்து யா ரசூலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார்? ஹக்கீம் இப்னு ஹிசாம், அரஐத அஷ்யா குன்து அத்தஹன்னது பிஹா ஃபில் ஜாஹிலியா, நான் ஜாஹிலிய காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நன்மையாக நினைச்சு செஞ்சுட்டு வந்தேன். மின் சதகா, தர்மம் செய்யறது, மற்றவர்களுக்கு தர்மம் செய்வது, அவு அத்தாக்கா, அடிமைகளை எடுத்து விடுதலை செய்வது, வசிலத்து ரஹ்மின், இரத்த பந்தங்களை சேர்ந்து நடத்தல். ஜாஹிலிய கால பண்பு எப்படி? இரத்த பந்தங்களை சேர்ந்து நடத்தல். இது போன்ற பண்புகளை எல்லாம் நான் ஜாஹிலிய காலத்தில் செய்து வந்தேன். ஃபஹல் ஃபிஹா மின் அஜ்ர், எனக்கு கூலி கிடைக்குமா? அதுக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு இதுக்கு கூலி கிடைக்குமா? இந்த ஜாஹிலிய காலத்துல செஞ்சேன், அதுக்கு எனக்கு கூலி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறான். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அஸ்லம்த அலா மா ஸலஃப மின் கைர், என்னென்ன நலவுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்களோ அந்த அத்தனையோடும் சேர்ந்து நீங்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறீர்கள், அந்த அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, ஜாஹிலிய கால மக்கள் தர்மம் செய்வது, அடிமைகளை விடுதலை செய்தல், சிலத்துர் ரஹம், என்ன அதாவது இரத்த பந்தங்களை சேர்ந்து நடத்தல், இது போன்ற நல்ல நல்ல அமல்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்,
செய்து வந்திருக்கிறார்கள். அதோடு நீங்க என்ன செய்றீங்க? இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொல்றாங்க, ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா, உங்களில் சிறந்தவர் ஜாஹிலியா காலத்தில் சிறந்தவர் நாங்க ரசூலுல்லாஹ். எப்படி? ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியா இதா ஃபக்ஹு, அவர்கள் மார்க்க விளக்கம் பெறுவார்களாக இருந்தால் ஜாஹிலிய காலத்தில் சிறந்தவர் உங்களில் சிறந்தவர். அப்படின்னா என்ன? யாரு ஜாஹிலிய காலத்திலும் சிறந்தவராக இருந்தாரோ, ஜாஹிலியாவுடைய வாழ்க்கையிலும் சிறந்த மனிதராக இருந்தாரோ, அவர் இஸ்லாத்திலே என்னது மிக சிறந்தவராக இருப்பார், மார்க்க விளக்கம் அவருக்கு கிடைத்தால். அப்ப ஜாஹிலிய காலத்தில் ஹைர் இருந்தது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஷர்ரு தான் அதிகம், அதனாலதான் ஜாஹிலியா. ஆனா ஹைர் இருந்தது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜாஹிலியாவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், ஜாஹிலியாவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் உங்களுக்கு சொன்னேன். இன்னொருவர் யார் தெரியுமா? இப்னு ஜுத்ஆன். இன்னொருவர் யாரு? இப்னு ஜுத்ஆன். ஜாஹிலியா மக்களில் மின்னியவர்கள். எப்படி? ஹக்கீம் இப்னு ஹிஸாம், அதே போல இப்னு ஜுத்ஆன் அப்படி என்றார். அப்படி ஒன்றுவர் சஹீஹ் முஸ்லிம்லே 540வது இலக்கம், 540வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இப்னு ஜுத்ஆன் இருக்கிறாரே, கான ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்திலே யஸிலுர் ரஹிம, இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பார். ஒன்று ரெண்டல்ல, இதெல்லாம் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவராக இருந்தார். வயுதைமுல் மிஸ்கீன, ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவராக இருந்தார். அதை விட ஒன்று கூட இதுல, யுதைமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவராக இருந்தால். ஃபஹல் தாலிக நாஃபிஅஹு, அதுக்கு அவருக்கு நன்மை உண்டா? அப்படி செய்தாரே, அதற்கு அவருக்கு நன்மை உண்டா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் கேட்டேன். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யன்ஃபஅஹு, நன்மை கிடையாது என்ன சொன்னாங்க, அவருக்கு அது பிரயோஜனம் அளிக்காது. ஏன் தெரியுமா? இன்னஹு லம் யகுல் யௌமன் ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி யௌமத்தீன், ஒரு நாள் ஏனும் அவர் யா அல்லாஹ் மறுமை நாளில் எனது பாவங்களை மன்னி தருள்வாயாக என்று சொன்னது கிடையாது. மறுமை நாளில் எனது பாவங்களை மன்னி அப்படி என்று சொல்லி ஒரு முறை கூட அவர் என்ன செய்ததில்லை, சொன்னது கிடையாது. அதாவது இறைவனுடைய நம்பிக்கை அவருக்கு என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. நன்மைகள் செய்தார். எதற்காக செய்தார்? அவருக்காகவும் உலகத்துக்காகவும் பேருக்காகவும் அவர் என்ன செய்தாரு. மறுமைக்காக, இறைவனுடைய மன்னிப்புக்காக அவர் என்ன செய்யவில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அவர் செய்ததன் மூலம் உலக புகழ் தேடினார், உலக லாபம் தேடினார், அது அவருக்கு என்ன செஞ்சுட்டு கிடைத்து விட்டது. மறுமை எதிர்பார்த்து அவர் என்ன செய்யல. எதிர்பார்க்காத அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறது பிழை என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்டா, ஜாஹிலியா மக்களில் காபிராகவே மரணித்தவர் அவர். மறுமை அவருக்கு என்னது பிரயோஜனம், மறுமையில் அவருக்கு நல்ல கூலி இல்லை. ஆனால் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஜாஹிலியா காலத்துல நல்ல விஷயங்களோடு வாழ்ந்தார் என்ற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். நல்ல குணங்களோடு வாழ்ந்தான்னு பார்க்கிறோம். எனவே புரிஞ்சுக்கங்க, வெறும் அஹ்லாக் மட்டும் இஸ்லாம் அல்ல, வெறும் அஹ்லாக் மட்டும் இஸ்லாம் அல்ல. அந்த அஹ்லாக் இறை நம்பிக்கையோடு என்ன செய்யணும், சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும், இறைவனுக்காக இருக்க வேண்டும், இறைவனுக்காக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்க பாருங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு ஜுத்ஆன், ஹக்கீம் இப்னு ஹிஸாம், இவர்கள் எல்லாம் அடிமை விடுதலை செய்து இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கக்கூடிய அமைப்பில், ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி நல்ல பண்புகளோடு வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப ஜாஹிலியா காலத்தில் இது நல்ல பண்புகள் என்ற அந்த பதிவு அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. இதை விட ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய மிக நீண்ட செய்தி, 2731வது இலக்கம், 2731வது இலக்கம். நாங்கள் கேட்ட செய்தி, ஆனால் அந்த இடத்துல நின்றிருக்க மாட்டோம். நாங்கள் கேட்ட செய்தி அந்த இடங்கள் என்ன செய்திருக்க மாட்டோம், சில பொழுதுகளில் நின்றிருக்க மாட்டோம். ஹுதைபியா, நம்ம ஹுதைபியாவுடைய ஹதீஸ் என்ன செய்திருக்கிறோம், பெரிய நீண்ட ஹதீஸ் அது படித்திருக்கிறோம். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு காஃபிர்களுடைய தரப்பிலிருந்து பேசுவதற்காக வரக்கூடிய நபித்தோழருடைய பெயர், பிற்காலத்தில் நபித்தோழர் ஆகினாரா, பிற்காலத்தில் நபித்தோழர் ஆகினார். அப்ப நபித்தோழர் அல்ல, அவர் காஃபிர் தரத்திலிருந்து வாராரு. உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி, என்ன பேர்? உர்வத் இப்னு மஸ்ஊத், உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி. இவர் சஹீஹுல் புகாரில பாருங்க, அதாவது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் மக்காவுடைய அந்த எல்லைக்குள்ள இருக்கிறாங்க. எல்லைக்குள்ள இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்களா, உம்ராவுக்கு வந்திருக்கிறாங்களா, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது, பிடிக்க போறாங்களான்னு. இப்ப பேச்சுவார்த்தைக்காக வேண்டி ஒருவரை செலக்ட் பண்ணி அனுப்பணும், ஒவ்வொருவரும் முன்வரணும். அப்ப அந்த நேரத்தில் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்ன செய்யறாருன்னா, எழும்புறாரு. ஃபகாம உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி, யாரோட? காஃபிர்களோட பேசுறாங்க. அவர் அப்ப வந்து காஃபிர்களோட ஒரு கோத்திரத்துல தலைவராக இருந்துட்டார். ஐ கௌம், ஏ சமுதாயமே, அலஸ்தும் பில் வாலித், நான் உங்களுக்கு தந்தையுடைய அந்தஸ்திலே இல்லையா, நான் உங்களுக்கு தந்தையுடைய அந்தஸ்திலே இல்லையா? காலு பலா, ஆம் என்றாங்க.
கால அவலஸ்து பில் வலத் அவலஸ்து பில் வலத் அப்படி இல்லை, அதாவது கோமே அலஸ்தும் பில் வாலித், நீங்கள் எனக்கு தந்தையுடைய அந்தஸ்திலே இல்லையா, நீங்கள் எனக்கு தந்தையுடைய அந்தஸ்திலே, இவர் ஒரு இளைஞர், நீங்கள் எனக்கு தந்தையுடைய அந்தஸ்திலே இல்லையா, காலு பலா, அவங்க சொல்றாங்க ஆம், கால அவலஸ்து பில் வலத், நான் உங்களுக்கு பிள்ளையுடைய அந்தஸ்தில இல்லையா, அப்ப அவங்க சொல்றாங்க காலு பலா ஆம், கால ஃபஹல் தத்தஹிமூனி, உங்களுக்கு எனது நம்பிக்கையில் சந்தேகம் உண்டா, என்னை நம்புவதில் சந்தேகம் உண்டு, கேட்கலாமா? இந்த கேள்வியை ஜாகிலியா மக்கள்ல இருந்து கொண்டு ஃபஹல் தத்தஹிமூனி, என்னைய உங்களுக்கு சந்தேகிக்குதா, உன்னைய சந்தேகிக்குதா, இங்க உள்ள எல்லாருமே சந்தேகம் தான். ஏன், நம்ம எல்லாம் ஜாகிலியத்தில் உள்ளவங்க, அவனை வெட்டி கொலை செஞ்சு கூறு போட்டு பொருளாதாரத்தை சுரண்டிக்க நிற்கிறவங்க. கேள்வியே பிள்ளை, உனக்கு கேள்வியே பிள்ளை இல்லை. இந்த யாருமே இந்த கேள்வியை கேட்கறது அருகதையில் தானே பதில் சொல்லணும். அப்ப ஏன் அப்படி சொன்னாங்க? ஃபஹல் தத்தஹிமூனி, இதை எப்படி பேசுறாங்க, எப்படி ஆரம்பிக்கிற, இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்களா பேச்சில், இப்படி ஒரு முன்னுரை வைக்குமா? ஆரம்பிச்சோடனே இவன் பேசுறதை கேட்க கூடாது அடிப்பெல்லாம் ஆரம்பிப்பாங்க. இந்த அந்த சமயோசிதமே நம்ம மக்கள்கிட்ட என்னது குறைவு. ஆரம்பிச்சா அவன் பேசுறதை கேட்காது, அவன் பேச விளங்குதான், ஆரம்பமே எப்படி இருக்கின்ற முடிவு நல்லா இருக்காது, சொல்ற லெவலில் இருக்கும். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் எனக்கு பெற்றோர்னு அந்த அந்தஸ்திலே இல்லையா, நம்ம ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், நான் உங்களுக்கு பெற்றோர்னு அந்தஸ்தில் இல்லைன்னு தான் ஆரம்பிப்போம். எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு ஆரம்பம், சிறந்த ஒரு சமயோசிதம், நம்பிக்கை. ஃபஹல் தத்தஹிமூனி, என்னை நீங்கள் என்ன குறை சொல்லுகிறீர்களா, நம்பிக்கையற்றிருக்கிறீர்களா, ஏதாவது குற்றம் குறைகள் வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. காலூலா, இல்லை, அவங்க சொல்றாங்க இல்லை. கால அலஸ்தும் தஅலமுன், உங்களுக்கு தெரியும் தானே, அன்னிஸ்தம்ஃபர்து அஹ்ல உகால், உகால் வாசிகளை, ஃபலம்மா பல்லஹு அலைய ஜிதுக்கும் பி அஹ்லி வ வலதி வ மன் அதானி, நான் உங்களுக்கு சார்பாக யுத்தம் செய்வதற்கு உகால் வாசிகளை அழைத்தேன், அவர்கள் வராத நேரத்தில் எனது குடும்பம், எனது மனைவி, எனது குழந்தைகளோடு நான் உங்களிடத்தில் வந்தனா இல்லையா, உங்களுக்கு சார்பாக நின்று யுத்தம் செய்வதற்கு நான் வந்தேனா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட நேரத்தில் காலு பலா, ஆம், நீங்க சொல்றது உண்மைதான், எங்களுக்கு உதவியா நீங்க என்ன செய்தீங்க, நின்றீர்கள். கால ஃபஇன்ன ஹாதா கத் அரத லக்கும் குத்தத ருஷ்த், இது ஏன் தெரியுமா இவ்வளவு முன்னுரை சொன்னார் அவரு, ரசூலுல்லாஹ்கிட்ட பேச போறதுக்கு என்னை அனுப்புங்கன்னு சொல்றதுக்கான முன்னுரை இது. எப்படி ஜாகிலிய காலத்துல இப்படி ஒரு முன்னுரை போடலாமா, நம்ம விளங்கின ஜாகிலியத்துல இப்படி ஒரு முன்னுரை வருமா? என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவ்வளவு சொல்லிட்டு ஃபஇன்ன ஹாதா கத் அரத லக்கும் குத்தத ருஷ்த், இந்த கொண்டு வந்திருந்தாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு காஃபிர்களான ஒரு குழு தான் நடுநிலையில் நிக்குது, சரியா? அப்ப சொல்றாங்க, இவங்க உங்கள்கிட்ட காட்டிக்கிறது நல்ல ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு ஹுத்தாவை உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, முன்வைத்திருக்கிறார்கள். இக்பலுஹா, ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வதஊனி ஆதிஹி, நான் போறேன், என்னை விடுங்க, நான் போய் பேசிட்டு வரேன், நான் போய் பேசிவிட்டு வருகிறேன், என்னை விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் விஷயம். ஜாகிலிய மக்களிடத்தில் நல்ல பண்புகள் எப்படியெல்லாம் இருந்தன அப்படி என்பதற்கான முதல் விஷயம். எப்பயும் அவர்கள் துரோகமின்மையை முதலாம் முன்வைப்பாங்க. நான் உங்களுக்கு எப்பயாவது துரோகம் இழைச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சராகத்தா இவங்க பதில் சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த ரெண்டும் இல்லை. எது, நீங்க என்றைக்காவது துரோகம் இழைச்சிங்களாண்டா அவன் இழைச்சிருப்பான், முதல் விஷயம். இவரு சும்மா ஏன் பிரச்சனை எழுப்பான் இல்லைன்றுவோம், இவரு சராகத்தி இல்லை, விளங்கிட்டா? இப்படிதான் நிறைய நட்புகள் போய்கிட்டு இருக்குது. என்றைக்கு பிரியுதோ அவன் அன்றைக்கு கேட்கக்குள்ளே நான் சொல்லி இருப்பேன், விளங்கிட்டா என்று அதை திருப்பி எடுக்கிறது. இதுதான் நம்ம காலத்தில் உள்ள 70%. ஒரு 30% நல்ல மக்கள் இருப்பாங்க, விளங்கிட்டா? 70% பயமா தான் இருக்குது. எப்ப நடக்கும் என்ன நடக்கும் என்னது தெரியாத லெவல்ல, எதை சுமந்திக்கிறான், சரியா பேசணுமா இல்லையா, அப்படியான ஒரு நம்பிக்கை இன்மையில 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் போயிட்டான்னு வைங்களேன், இவன் கதையை கேட்டீங்கன்னு வைங்களேன், அப்படின்னு என்னது அவன் போனத்தை பத்தி எல்லாம் முடிச்சிடுறது. அவர் இந்த 2 பேர், இவர் யாரோட பேசிக்கிட்டு இருந்தாரு, அப்போ ஒருத்தர் என்ட்ரு ஆகுவாரா, அந்த ஆரம்பத்துல இருந்து ஒருத்தர் போனாரா, இவனும் அதே மாதிரி தான் போறானே, இவனும் அவன மாதிரி தான் அப்படின்னு யாரோட நம்பிக்கையா நிக்க முடியுது? எங்களுக்கு பயமா இருக்குதா இல்ல பேசுறதுக்கு? அப்படியான ஒரு சிக்கா இல்லாத, நம்பிக்கை இல்லாத காலத்துல என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக எத்திமான் இல்ல, பயமா இருக்குது. எப்படி பிராங்கா பேசுறன்றது அச்சமாக இருக்கு. இவர் நல்லவர் தானா என்ற நிலைக்கு அப்படி இருக்குதா இல்லையா? அப்படி ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல சொல்றேன், அவங்களுக்கு துரோகம் இழைச்சேனா, உட்கார்ந்து வாசிகளை நான் போருக்கு கூப்பிட்டேன், எனக்கு அவங்க வரல, அப்ப நான் எனது பிள்ளைகள், எனது மனைவி, எனது குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு அவங்களோட யுத்தம், உங்களுக்கு சார்பாக யுத்தம் செய்யலையா அப்படின்னு முன்வைக்கிறாரு. இப்படி முன்வைக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இவங்க சொன்ன உடனேயே போங்க அப்படின்னு அவங்க இது முதல் கட்டமா பதில் சொல்றாங்க. இப்ப இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வராங்க. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது கட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஜாஹிலிய கால மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவர் பேச்சுவார்த்தை நடத்துறார். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்ன செய்யறார் என்று சொன்னால், அவரோட பேசுறாரு.
அந்த பேச்சை கேட்கணுமே. சுப்ஹானல்லாஹ், ஜாகிலிய மக்கள் தான் பேசுறாங்கன்னு பாருங்க. எப்படி பேசுறாருன்னு சொன்னால், ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்வ மின் கௌலிஹி லி புதைல். புதைல் இப்னு வர்கா தான் அந்த இதுக்கு வந்தவர், அந்த பேச்சுக்கு வந்தவர். அவருக்கு என்ன சொன்னார் அதே வார்த்தை உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி சொல்றாரு. நாங்க வந்து உம்ராக்கு தான் வந்தோம், சண்டைக்கெல்லாம் என்ன செய்யல, நாங்க வரல அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அப்படி முழுமையாக சொல்லி முடிச்சோடனே உர்வா பதில் சொல்றாரு பாருங்க. உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி ஜாஹிலியா பக்கத்து சார்பா வந்திக்கிறாரு, பதில் சொல்றாரு. ஐ முஹம்மதே அரஐத இன் இஸ்தஸல்த அம்ர கௌமிக். யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப போய் யுத்தம் செஞ்சு பிரச்சனை உண்டாக்கி உங்க டோட்டல் சமுதாயத்தையும் நீங்க வேரோட புடுங்கிட்டீங்கன்னு வைங்க. அசலோட புடுங்கி, அசலோட புடுங்கிட்டீங்க, வீசிட்டீங்க. அரபுகள் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. ஹல் சமிஅத பி அஹதின் மினல் அரபி இஜ்தாக அஹ்லஹு கப்லக. இதுக்கு முன்னால அரபுகளை அழித்த ஒரு அரபியனை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பீங்க. இப்படி நடந்தால் நீங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பீங்க. இப்படி பேச தெரியணும் சகோதரர்களே. என்ன அழகான ஒரு முன்வைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அங்க ரசூல் அங்க சொல்ற பதில் இதே விட எவ்வளவு அழகு. அப்ப இதை சொல்றாரு அவர். சொன்ன வஇன் தகுனில் உக்ரா, இன்னொன்று நடந்ததுன்னு வைங்க. எது? நீங்க தோல்வி அடைகிற கட்டம் வந்ததுன்னு வைங்க, அவர்கள் வெற்றி அடைகிற கட்டம் வந்து, இது நீங்க வெற்றி பெற்றா, இது அவர்கள் வெற்றி பெறுகின்ற கட்டம் வந்தால் ஃபஇன்னி வல்லாஹி லஅரா வுஜூஹன். அவர் சொல்றாரு, இப்படி பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ் பின்னால மக்களை பார்க்கறாங்க, 1000 மக்கள் இருக்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாரு, வ இன்னி லஅரா வுஜூஹன் வ இன்னி லஅரா அவ்ஷாபம் மினன் நாஸி ஹலீகன் ஐயஃபிரு வ யதஊக. கொஞ்சம் மக்களை பார்க்கிறேன், நிச்சயமா உங்களை விட்டு ஓடுவாங்க. கொஞ்சம் மக்களை பார்க்கிறேன், நிச்சயமா உங்களை விட்டு ஓடக்கூடிய நிலைமையில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அல்லாஹு ஆலம். இதை விட ஜாகிலிய குணத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், இது வந்திருக்கலாம். ஏன் அவருக்கு விளங்காம இருக்கும், பார்த்தா இதெல்லாம் ஓட மாட்டாங்கன்னு விளங்கு. ஆனா தந்திரம், யுத்த தந்திரங்கள் உள்ள குணங்கள் இருக்குமே. அவர் சொல்றாரு, எல்லாரும் விடக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. ஆனா அது இஸ்லாத்துக்கு அது எடுபடாது. ரசூலுல்லாஹ் அவங்க எல்லாரும் போனாலும் என்ன செய்வாங்க, இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ். நீங்க உதவி செய்யாது விட்டால் அல்லாஹ் அவருக்கு உதவி செஞ்சிக்கிறான் ஏற்கனவே என்று அல்லாஹ் தஆலா அன்னைக்கு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எல்லாரும் ஓடக்கூடிய மக்களை பார்க்கறோம். அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், உஸ்மான் இருக்கிறார், அலி இருக்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு, மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எல்லாம் என்னது ஓடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உச்சகட்ட கோபம் வருது. கோபம் வந்து ஒரு வார்த்தை பேசுறாரு, உம்சுஸ் பி பத்ரில்லாஹ், பத்ருடைய அபத்தை சூழ்ச்சிக்க அப்படின்றாரு. மோசமான வார்த்தை, மோசமான வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி நான் சொல்லணும், நான் சொல்றேன். உம்சுஸ் பத்ர் அல்லாஹ், உம்சுஸ் பி பத்ரில்லாஹ், பத்ர் அதாவது லாத்ன்றது அவங்களோட தெய்வம், அதை போட்டு என்ன செய் சுவைச்சிக்கன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை பேசுறாங்க. உர்வத் இப்னு மஸ்ஊத், நான் ஜாஹிலியா காலத்தோட என்ன செய்யணும், இதை மாதிரி 1000 நான் கேட்டிங்கன்னா போகணும். ஆனா அந்த வார்த்தை என்ன செய்யல, உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபிக்கு இப்படி ரோஷத்தை உண்டாக்கின. சுப்ஹானல்லாஹ். அப்படியாக இருந்தாலும் பாருங்க, சொல்லிட்டு அபூபக்கர் சொல்றாங்க, அனஹ்னு நஃபிரு அன்ஹு வ நதஹு, நாங்க ஓடுவோமா, நாங்க ரசூலுல்லாஹ்வை விட்டுருவோமா அப்படின்னு அபூபக்கர் தான் பதில் சொல்றாங்க. ஃபகால மன் தா. அப்ப அந்த நேரத்தில் இந்த சவுண்டை கேட்ட உடனேயே பின்னாலே தானே வருது, உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி கேட்கிறாரு, அந்த பேச்சு பேசினது யாருன்னு கேட்கிறாங்க. அந்த பேச்சை பேசினது யாரு என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி கேட்கிறாங்க. காலு அபூபக்கர், உங்களுக்கு பதில் சொன்னது அபூபக்கர். யார் பதில் சொன்னது? அந்த சமுதாயத்திலேயே ஒரு சிறந்த ஒருத்தர் பதில் சொல்றாரு ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்ததாக, உங்களுக்கு பதில் சொன்னது அபூபக்கர் அப்படின்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், கால அம்மா வல்லதி நஃப்சி பியதிஹி. யார் இது? உர்வத் இப்னு மஸ்ஊத். எனது உயிர் எவனது கையிலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி காஃபிராகி கூட சொல்றாரு, எப்படி? எனது உயிர் எவன் கையில இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ்லா யதுன் கானத் லக இந்தி லம் அஜ்ஸிக பிஹா ல அஜப்துக். நீங்க எனக்கு ஒரு முறை ஒரு உதவி செஞ்சீங்க, அதுக்கு நான் இன்னும் எந்த உபகாரமும் செய்யல, அது மட்டும் இல்லைன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லி இருப்பேன். எப்படி சொல்றாரு? நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சிருந்தீங்க ஆரம்பத்தில், நான் அதுக்கு எந்த உபகாரம் இதுவரைக்கும் என்ன செய்யவில்லை, நான் செய்யவில்லை, அப்படி மட்டும் இல்லை என்றால் நான் பதில் சொல்லி இருப்பேன், நீங்க அது இதுக்கு சமனாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க பேசின பேச்சு நான் அதுக்கு பொறுக்கிறது எதுக்கு சமனாகட்டும், அந்த செஞ்ச உதவிக்கு சமனாகட்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்யறாரு, பதில் சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். எத்தனை உதவி செஞ்சிருப்பாங்க மக்கள், உண்டாவது ஞாபகத்தில் இருக்குதா? எத்தனையோ உதவி முடிஞ்சிருக்கும், 50வது ஒன்று கிடைக்காதனால மனுஷன் அவன் என்ன பட்ட கஷ்டம் என்ன, இவர கஷ்டம் பெருசாயிருது. அவன் அவ்வளோ கால உதவி செஞ்சது, அவனுக்கு கொடுத்தது, குடும்பத்தில் நம்ம பார்க்குறோமா இல்லையா, என்னமெல்லாமோ செஞ்சிருப்பாரு, அது கோபத்துக்கே ஒன்று செய்யாம இருந்திருப்பாரு. அபூபக்கர் கோபப்பட்டு பேசுன மாதிரி கோபத்துக்கே ஒன்று செய்யாம இருந்திருப்பாரு. அதெல்லாம் உதவியா?
அவனுக்கு எங்கே இருந்தோ வருது, இவர் கொடுக்குறாரு, அவர் சொந்த செல் இப்படி என்னத்தையும் அவர் சொல்லி அந்த தந்தத்தில் அத்தனை பெருமதி என்ன செஞ்சிருவாங்க, இல்லாம ஆக்கிடுவாங்க. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க எனக்கு ஒரு நலவு செஞ்சீங்க, அதுக்கு ஒரு உபகாரம் நான் இதுவரைக்கும் என்ன செய்யவில்லை, அது மட்டும் இல்லை என்றால் நான் பதில் சொல்லி இருப்பேன். ஜாகிலியாவாக சொல்றேன். நம்ம வழங்கின ஜாகிலியத்தை என்ன, இந்த ஜாகிலியத்தை என்ன பாருங்க, சரியா? இது கொண்டு அடுத்ததாக மூன்றாவது கட்டம், இது இரண்டாவது கட்டம், அவருடைய நல்ல பண்புல உண்டு. இது நம்ம மனசை தூண்டுதா இல்லையா? ஜாகிலிய மக்களுடைய அறியாமை காலத்தில் அழகிய பண்பு, இதுவும் ஒரு நல்ல பண்பா என்றது இப்ப நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியும்டா, இதுவும் ஒரு நல்ல பண்பு தானா அப்படி என்றதே லேட்டா தான் தெரியும். இப்படி செய்யறது, தனக்கு ஒரு உபகாரம் செய்தவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை நானும் என்ன செஞ்சிடணும், செய்துவிட வேண்டும் என்பது ஒரு சிறந்த பண்பு. அது உங்களை கௌரவமாகவும் என்ன செய்யும், வைத்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களை பாருங்க, வஜஅல யுகல்லிமு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோட பேசிக்கிட்டே போறாரு. இப்படி பேசுற டைம்ல என்ன செய்யறாருன்னா, இடக்கட உருவத் இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹோட தாடிக்கிட்டு கையை கொண்டு போறாரு, இப்படி பிடிக்கிறார். முகமது சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யறாரு, பிடிச்சி பேசுறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு சிம்பிளான தலைவர், ரசூலுல்லாஹ் இப்படி அமைதியாக வைக்கிறாங்க, பதில் சொல்லிக்கொண்டு போறாங்க. தைரியமாக வைக்கணும், சிம்பிளான தலைவர் மட்டுமல்ல தைரியமாக வைக்கணும். பிடிக்கவர்களை பயம் இருந்தால் எப்படி இருக்கும், தைரியம் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர் பேசிக்கிட்டு போறாரு. இவர் கையை கிட்ட கொண்டு போக ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல முகைரத் இப்னு ஷுபா கிரீடம் எல்லாம் போட்டு, அதாவது இந்த கவசம் போட்டு முகமெல்லாம் மறைச்சு என்ன செய்யறாரு, வாள் வச்சுக்கிற வாள்கிட்ட புடி ஒரு தட்டு, கையை கிட்ட கொண்டு போற நேரத்தில் ஒரு தட்டு எடுத்துருவார். இவர் மறுபடியும் பேசிக்கிட்டு இருப்பாரு, மறுபடியும் பேச்சு வாக்கல என்ன செய்வாரு, கொண்டு போவார். கொண்டு போற நேரத்தில் மறுபடியும் ஒரு தட்டு, இப்படியே 3-4 முறை தட்டு. இது யாருன்னு கேட்டார், உருவத் இப்னு மஸ்ஊத் கேட்டார், இது யார் தட்டிக்கிறதுன்னு கேட்டார். கவர் பண்ணி தான் நிற்கிறாரு, யார் இது அப்படின்னு கேட்குறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க அங்கனைக்கு. அப்போ அந்த நேரத்தை சொல்றாங்க, இவர் என்னது ரசூலுல்லாஹோட தாடி விட்டு கையை எடுங்க சொல்லி தான் தட்டுறாரு. அப்போ சொல்றாரு, காலு அல் முகைரத் இப்னு ஷுபா, முகைரான்றான். இவர் முகைரத் இப்னு ஷுபா. அவர் சொல்றாரு உருவத் இப்னு மஸ்ஊத் திருப்பி, ஃபகால் ஐ ஹுதர், ஏ மோசடிக்காரனே. உருவா சொல்றாரு முகைரத் இப்னு ஷுபாக்கு, ஏ மோசடிக்காரனே, துரோகம் செய்தவனே அப்படி என்று சொல்லிட்டு, அலஸ்து அஸ்ஆஃபி கத்ரத்திக், நீ அன்றைக்கு செஞ்ச துரோகத்துக்கு தாண்டா இன்றைக்கு நான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன். நீ ஒரு துரோகம் என்று செஞ்சாய், அதுக்காக வேண்டி இன்றைக்கும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன, இவர் பெரிய அவரோட சொந்தக்காரர், பெரிய தந்தை அந்த மாதிரி சொந்தக்காரர் இவர். எப்படின்னு சொன்னால் அதிலே வருது அப்படின்னா, வகானல் முகைரா சஹிப கௌமன் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் முகைரத் இப்னு ஷுபா ஒரு மன்னர்கிட்ட போவதற்காக ஒரு தோழமை கொண்டு ஒரு பிரயாணத்தில் போறார். ஜாஹிலிய மக்கள் 4-5 பேரோட போறாரு. இடையில போக்குல பெருசா ஒன்று போயிட்டு வார நேரத்தில் அல்லது போற நேரத்தில் என்ன செய்யறாண்டா, இவருக்கு கொஞ்சம் குறைவாக கிடைச்சதோ அல்லது எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்ட ஆசைகளையும் என்ன செஞ்சுட்டாருண்டா கொண்டுட்டாரு. யாரு வந்தாரோ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாரு, கொண்டுட்டார். இதுவும் ஜாஹிலியத் தான், இதுவும் ஜாஹிலிய காலத்தான் நடக்குது, கொண்டுட்டாரு. இதனாலதான் அவர்களை ஜாஹிலியத்ன்றது. இப்படி இந்த மாதிரி துரோகம் என்ன செஞ்சிருவாங்க. ஆனா இது இங்கேயுமே அங்கேயும் இருக்குது. கொண்டு விட்டாரு. சொத்தெல்லாம் எடுத்துட்டு நேரம் மதீனா கொண்டார். ரசூலுல்லாஹ் மதீனா அழைக்கிறாங்க. அப்ப இவர் ஜாஹிலியா காலத்தில் உள்ள, அதாவது இஸ்லாம் இல்லாதவர், சொத்தை ஸ்டொரண்டி கொலை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட நேரம் வந்துட்டார். செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வருமா இல்லையா, இப்படி கொண்டு போட்டாங்க, இந்த மாதிரி செய்தி வந்துட்டு அல்லாஹ்வின் தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறேன்ட்டார். அல்லாஹ்வின் தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மல் இஸ்லாம் ஃபஅக்பல், இஸ்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அம்மல் மால் ஃபலஸ்து மின்ஹு ஃபீ ஷைன், சொத்து அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நீ எடுத்துட்டு வந்திருக்கிற சொத்து இருக்குதே அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, அது நீயும் நீ செஞ்ச துரோகமும் சம்பந்தப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் நபர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற கட்டத்தில் இருந்த ஒரு டேரத்தில் சொல்லுது. பரவாயில்ல, நீ ஜாகிலிய காலத்தில் கொண்டு வந்திருக்கிற ஜாகிலிய மக்களை தானே, இதை வச்சு நம்ம என்ன செய்வோம், வளர்த்துக்கொள்ளோன்னு நினைக்கிற சொல்லுவாங்க. இஸ்லாம் ஓகே, நான் ஏற்றுக்கொள்றேன், நீ இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஆனா சொத்து எனக்கும் அதற்கு சம்பந்தம் கிடையாது, நீ தீர்த்தாகணும், அதை அந்த விஷயத்தை முடிச்சாகணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் உர்வா அவரோட சொந்தக்காரர். யாரு? முகைரத் இப்னு ஷுபாட சொந்தக்காரர். அப்ப பொறுப்பு யாருக்கு வரும்? அவங்களோட தந்தை மாரெல்லாம் இல்லாட்டி யாருக்கு வரும்? உர்வாவுக்கு வரும். இவர் இஸ்லாத்து போய் சேர்ந்த நாள்ல இருந்து அந்த குடும்பம் யார்கிட்ட வரும்? இவர்கிட்ட. இவர் தான் அதை என்ன செய்யறாரு, கட்டி கடிக்கிறாரு, எல்லாம் முடிச்சு தண்டப்பணம் எல்லாம் கட்டி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா முகைரத் இப்னு ஷுபா சிறந்த நபித்தோழர் ஆயிட்டாரு. அதுபோல தௌபா செஞ்சு ஒரு சிறந்த நபித்தோழரா, உயிரை பணயம் வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபித்தோழரா வந்துட்டாரு. ஆனால் அவர் சொல்றாரு, ஐ ஹுதர், ஏ மோசடிக்காரனே, அலஸ்து அஸ்ஆஃபி கதர்த்தி, இன்று வரைக்கும் அந்த துரோகத்தை அடக்கித்தான் நான் ஓடிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாருண்டா. இதுல பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. ஒன்று, ஜாகிலிய மக்கள்டா என்ன செய்யணும், என்ன மோசடி, நாங்க எல்லாருமே மோசடி செய்யறவங்க, என்ன பழி வாங்குறது கேட்கறதா நிக்கணும், அப்படி இல்லை.
பழி தீர்க்கிறது, அதை நியாயங்களை செய்யறது, நீதி வழங்குறது, இதெல்லாம் என்ன செய்திருக்கிறது? அவர்களிடத்துல இருந்திருக்கிறது. இதுக்கு முகீரத் இப்னு ஷுபா பதில் சொன்னாரா? பதில் சொல்லவும் இல்லை. முகீரத் இப்னு ஷுபா பதில் சொல்லவும் இல்லை. அதே நேரம் உருவா என்ற மோசடிக்காக வேண்டி இப்ப கட்டிக்கிறார் என்று தெரிஞ்சதுக்காக வேண்டி இவர் பின்னாலவே ஒளியும் இல்லை. யாரு? முகீரத் இப்னு ஷுபா. அவர் தான் அங்கே நிற்கிறார். இதுவும் ஒரு பகுதி, இதுவும் ஒரு அஹ்லாக்கள் ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நீங்க இதுல பார்க்கலாம், இந்த பகுதியில் நீங்க பார்க்கலாம், அவர்கள்ட்ட இருந்த ஒரு சிறந்த நட்பண்புக்கான 3 விஷயங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், ஹுதைபியாவிலே நடந்த 3 விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். இது மாத்திரமல்ல, அதிலேயே ஒரு 4வது செய்தியை பாருங்கள். என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் போய் ரசூலுல்லாஹ்வை பத்தி அழகா சொல்றார். யாரு? உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. நான் ரசூலுல்லாஹ்கிட்ட போனேன், அத மாதிரி நான் பார்க்கவே இல்லை. எத்தனையோ மன்னர்மார்கள் நான் பார்த்திருக்கிறேன், இந்த கௌரவம் யாரும் என்ன செய்யல, கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, வலகத் வஃபத்து அலல் முலூகி வஃபத்து அலா கைஸர வ கிஸ்ரா வ நஜாஷி. எத்தனையோ மன்னரோட போயிருக்கிறேன். வல்லாஹி இன் ரஅய்து மலிகன் கத்து யுஅத்திமுஹு அஸ்ஹாபுஹு மா யுஅத்திமு அஸ்ஹாபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களில் எவரும் முகமதுடைய தோழர்கள் முகம்மதை மதிப்பதை போன்று மதிப்பதை நான் கண்டது கிடையாது என்று சொல்லிட்டு அவர் சொல்றார். எப்படி சொன்ன, வல்லாஹி இன் தனஹம நுஹாம, அவர் வந்து துப்பினார்னு வைங்க, அந்த எச்சிலை எடுத்து என்ன செய்யறாங்க, மேல அவர்கள் தேய்த்துக் கொள்கிறார்கள். யாராவது ஒரு ஆள் அதை என்ன செஞ்சிடறாங்க, பிடித்து விடுகிறார்கள். அவருடைய முகத்திலை மேல தொடச்சிக்கிறாங்க. இது அமரகும் இபுத்தரும் அமர் ஆர்டர் பண்ணினா யார் முதலாவது செய்யறேன்னு என்ன செய்யறாங்க, வேகமாக இருக்கிறார்கள். அவர் உதுவெடுத்தால் காது யக்ததிலூன அலா வதுஹி, அந்த தண்ணி என்ன செய்யறாங்க, எடுத்து அந்த தண்ணி எனக்கு கிடைக்கணும் எஞ்சிய தண்ணீருக்காக போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். இதா தகல்லம ஹஃபது அஸ்வாத்தஹும், இந்த அவர் பேசினா சவுண்ட் எல்லாம் என்ன செஞ்சிருது, மற்ற எல்லோரும் அடங்கி கேட்கிறார்கள். வமா யுஹித்தூன இலைஹி நதர தஅலீமன் லஹு, நபி அவர்களை நேர பார்க்கறாங்க இல்ல, கண்ணியத்தின் காரணமாக, அவருக்கு கௌரவத்தின் காரணமாக என்று சொல்றார். அன்புள்ள சகோதரர்களே, இதுல பாருங்க, எந்த கட்டத்தில் நபித்தவர்கள் எச்சிலை எடுத்து மேல பூசினாங்க தெரியுமா? ஓடிடுவோன்னு சொன்னாங்களே, ஓடுற ஒரு குரூப்பை பார்த்தோன்னு சொன்னாங்களே, அப்ப நபித்தோழர்கள் ஓடுறமா நாங்க எவ்வளவு உச்சகட்டத்தில் அன்புல இருக்கிறோம்ன்றத காட்டினாங்க. அதுக்கு பிறகுதான் செய்யறாங்க. அதுக்கு பிறகு முழுமையா எங்களுக்கு நபி என்றா அதுக்காக எதுவும் இல்லை அப்படின்ற இடத்துக்கு சொல்றாங்க. இது இப்ப குர்ஆனுக்கு முரண்பட்டு செஞ்சுட்டு இது போயிட்டு சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, நபி அவர்களோடு உள்ள நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சிலை அவர்கள் உடம்பிலே தேய்த்து கொண்டார்கள் அப்படின்னு உங்களுக்கு என்ன அசிங்கம் அதுல விளங்குது? அதுல என்ன இது விளங்கு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ற உயிரை கொடுக்கறது நம்ம ரெடியா இருக்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதை பூசுறதுல என்ன பகுத்தறிவுல என்ன முரண் வந்துருது? அன்புக்கும் சரியா, இந்த எச்சில நம்ம அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இடத்துல இருந்து பூசிக்கிறதுல என்ன இருக்குது? அன்புக்கு வந்து நம்ம அதை காணலையா? வேற வேற உதாரணங்கள் நம்ம பார்க்கலையா? அதுல என்ன அது வந்து தவறான ஒரு பார்வையால் நடக்குது. இதை போய் அவர் சொல்றாரு, எச்சில போட்டு இப்படி தேய்க்கிறாங்கன்னு சொன்னா எந்த மன்னர்களுக்கு இது என்ன செய்யாது, நடக்காது அப்படின்றாங்க. எந்த மன்னர்களுக்கு என்ன செய்யாது, அப்படி நடக்காது அப்படின்னு என்ன செய்யறாங்க, பதில் சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது முடிஞ்சுதா? ரசூலுல்லாஹ் இப்படி இருக்கிற நேரத்தில், அதாவது பனு கினானா கோத்திரத்தில் உள்ளவர் சொல்றாரு, இப்போ உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி போயிட்டு வந்துட்டாரு, அங்க மாற்றம் இல்லை. எங்க ரசூலுல்லாஹ் கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. இப்போ என்ன செய்யறது, மாறணும். இப்போ அவங்களோட நோக்கம் மாறணும். பனு கினானா கோத்திரத்தில் ஒரு ஆள் சொல்ற, நான் போயிட்டு வரேன் என்றார், நான் போயிட்டு வரேன் என்றார். இப்போ போறார், அவர் ரசூலுல்லாஹோட பேசுறதுக்கு போறார். இப்படி இவர் வாராரா, வார நேரத்தில் ஃபலம்மா அஷ்ரஃப அலன் நபி வஸ்ஹாபிஹி, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஒரு ஆள் வாராரு, பனு கினானா கோத்திரத்துல ஒரு ஆள் வாராரு. ரசூலுல்லாஹ் கண்டுட்டாங்க. கண்ட உடனே ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, ஹாதா ஃபுலான், என்ன நபர் வாராரு, வஹுவ மின் கௌமின் யுஅத்திமூனல் புத்ன, இவர் வந்து இந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு குர்பானி பிராணிகள் எடுத்துட்டு வருவாங்களே, அதை கடுமையாக கண்ணியப்படுத்த ஒரு கோத்திரத்திலிருந்து வாராரு. அதனால உங்களோட உம்ரா பிராணிகள்லாம் விட்டுருங்கண்ணா, அதெல்லாம் என்ன செய்யுங்க, முன்னுக்கு போக விடுங்கண்ணாங்க. அவர் வந்து அதை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்திலிருந்து வாராரு. அவர் வாராரு, என்ன 1000 பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்கள் இதெல்லாம் வருது. உடனே திரும்பிட்டார் அவரு. அதை கண்ட உடனே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா திரும்பிட்டார். எப்படி போறாருன்னா, வஸ்தக்பலஹு நாஸு யுலப்பூன் லப்பைக் அப்படி என்ற வார்த்தைகளோடு இவங்க முன்னுக்காகிறாங்க. புதுனெல்லாம் காண்றாரு, இந்த ஒட்டகமெல்லாம் குர்பானிக்கா கொண்டு வந்து ஒட்டகமெல்லாம் காண்றாரு. கண்ட உடனே ஃபலம்மா ரஆதாலிக சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்றாரு, அல்லாஹ் தூய்மையானவன். அவர் சொல்றாரு, அல்லாஹ் தூய்மையானவன். மா யம்பகி லி ஹாஉலாய யுஸத்து அலைஹி, இப்படி இவங்களை பள்ளி விட்டு தடுப்பாங்க, இவங்களை தடுப்பாங்க, கட்டாய உம்ரா என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று தோழர்கிட்ட திருப்பி செஞ்சாங்க, போயிட்டாங்க.
முஸ்லிம்களுக்கு மத்தியில், கொள்கை முரண்பட்டவர்களுக்கு மத்தியில் இந்த விட்டுக் கொடுப்பு இருக்கிறார். கொள்கை விட்டுக் கொடுப்பல்ல, இந்த விட்டுக் கொடுப்பு, சண்டை வென்றது, குத்துறது, சச்சரவு, அது அல்லாம அவனவன ரைட் அவனவன கொடுக்கிற இந்த விட்டுக் கொடுப்பு இருக்கிறதா இல்ல. இது யாரோட? ஜாகிலிய மக்கள் நேர் எதிராக நம்மளோட இடத்தை பிடிச்சிருவாங்களோன்னு நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னா, சுப்ஹானல்லாஹ் மா யம்பகி லிஹாஉலாஇ யஸது அனில் பைத், இவங்க பள்ளி விட்டு தடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய பள்ளியில தொழக்குலைய வெட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளியில தொழக்குலைய வெட்டுறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, குர்ஆன எரிக்கிறாங்க. ஆனா வேற என்ன? இதை விடவா பெரிய ஜாஹிலியத்? இதை விடவா பெரிய ஜாஹிலியத்? நினைச்சு பாருங்க. இப்ப என்ன, நாம ஒரு நாட்டுல வாழுகிறோம். இந்த நாட்டுல எல்லா சிலை வணங்குறவங்க எல்லாருக்கும் ரைட் இருக்குது. அப்போ ஒரு வீட்டுல வச்சு ஒரு 5 பேருக்கு என்ன செய்யலாம்? மார்க்க நிகழ்ச்சி நடத்துறாங்க வைங்களேன். நீ என்ன செய்யலாம்? அதுல வழிகேடு கூப்பிட்டு அதை விளங்கப்படும், தனியா பேசு, ப்ரோக்ராம் போடு, அந்த அடிச்சு உடைக்கிறாரு, விளங்கிட்டா? அதுக்குள்ள எப்படி பிரச்சனை ஏற்படுத்துறது, அவனை எப்படி கொள்றது, இதுதான் நம்ம நினைக்கிறோம். என்ன ஒரு மனங்களை நாங்க இருக்கிறோம். அதை விட பெரிய ஜாஹிலியத் தான் இது. இந்த ஜாஹிலியத் சுப்ஹானல்லாஹ், அதாவது லா யம்பகி லிஹாஉலாஇ யஸது அனில் பைத், அல்லாஹ்வுடைய பள்ளி விட்டு இவங்க தடுக்கப்படக்கூடாது. லப்பைக் அல்லாஹும்ம என்ற வார்த்தையை கேட்டவர், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வார்த்தையை கேட்டவர். புரிஞ்சுங்க, இதெல்லாம் அவர்களுடைய மிக சிறந்த அழகிய பண்புகளில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் போறாரு, போய் ஒரு குரூப்புக்கு ரெப்ரசன்டேட்டிவா தான் வந்தாரு. அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, நான் புத்தகங்கள்லாம் பார்த்தேன், எல்லாமே உம்ராவுக்காக தயார்படுத்தப்பட்ட வந்திருக்கிறது. அதனால பமா அரா யுஸது அனில் பைத், பள்ளி விட்டு தடுக்க வேணாம், பள்ளியை விட்டு தடுக்க வேணாம். இந்த ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய லீடர் இருந்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக விஷயம் தெரியாது, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, இது மார்க்க விஷயமா உலக விஷயமா? இந்த கோத்திரத்துல இதை விரும்புவா, இந்த கோத்திரத்துல இதை விரும்ப மாட்டான், இந்த கோத்திரோட இந்த நுழைஞ்சிருக்கு, இது என்ன விஷயம்? இது உலக விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் வாராரு, எல்லாத்தையும் உருங்கன்னு சொன்னாங்க, பிரச்சனை அதோட முடிச்சிட்டாரு. நம்மள உள்ள உலக விஷயம் தெரிஞ்சவங்க உள்வாங்கி பிரச்சனை இங்க உள்ளுக்கு கொண்டுருவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாணக்கிய அறிவியல் அளவுக்கு இருந்திருப்பாங்க. இது அவர்களுடைய அழகான பண்புகளுக்கான ஒரு மிக முக்கியமான உதாரணம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நான் ஒவ்வொரு பண்புக்கும் ஒவ்வொரு செய்திகள் இருக்கு, அவ்வளவுதான். இதுல மட்டும் நான் நிறைய எடுக்கலாம், அவர்களுடைய அணுகுமுறைக்கு மட்டும் நிறைய எடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு பண்புக்கும் ஒண்ணு எடுத்தீங்க. அடுத்து பாருங்க, ஜிவார் இன்னைக்கு இல்லை, அந்த நட்பண்பு இல்லை. நம்மளுக்கு எல்லாம் வழங்குது, சிரத்து ரஹ்மனா வழங்குது, சதகாண்டா வழங்குது, சபரண்டா வழங்குது, எல்லாம் வழங்குதா இல்லையா? எது வழங்கல? ஜிவார் வழங்கல. ஏன்? இந்த பண்பு இல்லை. இப்ப ஜிவார்னா என்னன்னா, நம்மளுக்கு முரண்பட்டிருந்தாலும், நம்மளோட பிரச்சனைப்பட்டிருந்தாலும் அவரை நீங்க அப்படின்னு நான் ஒரு ஆளை வச்சுக்கிறேன். அதுக்கு அந்த சமுதாயமே உடம்படுறது, அந்த சமுதாயம் என்ன செய்யறது? உடம்படுறது. வச்சுக்கொள்ள மாட்டாங்க, அப்படி வச்சு அவனை விட மாட்டாங்க, அப்படித்தானே? வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அப்படி வைத்தால் அவனை விட மாட்டாங்க. எப்படின்னு பாருங்க, இஸ்லாத்துடைய பிரச்சாரம் தீச்சுவாளை போன்று எரிகின்ற அந்த காலப்பகுதியில் சஹீஹுல் புகாரியில் 2298 ஜிவார், ஜிவார் ஜாரண்டா என்ன? பக்கத்து வீடு. ஜார் அப்படின்னு நடந்து சொல்றது பக்கத்து வீடு. ஜிவார் என்றதுன்னா பக்கத்தில் அவருக்கு பாதுகாப்பு இருக்காங்க. அப்ப அதாவது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி, முஸ்லிம்களை இந்த மாதிரி சோதனைப்பட்டிருக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கரஜ அபூபக்கர் முஹாஜிர் ஹபஷாக்கு அவரும் போறார். யார் போறாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் பண்ணி போறார். எதற்காக? ஹபஷா, அபிசீனியா போறாங்க. முஸ்லிம் நாட்டிலிருந்து முஸ்லிம் நாட்டுக்கு போனா மட்டும் தான் ஹிஜ்ரத் இல்லை. துன்பம் அடைகிற நாட்டிலிருந்து துன்பங்கள் குறைஞ்ச நாட்டுக்கு போறது ஹிஜ்ரத் தான். துன்பங்கள் குறைஞ்ச நாட்டுக்கு போறது அதுதான் ஹபஷா ஆதார். இதுதானே ஹபஷா முஸ்லிம் நாடு இல்லையே, இதை விட அங்க பாதுகாப்பு, இதை விட அங்க பாதுகாப்பு. அதனால நம்ம அந்நிய நாட்டுல கட்டாயம் முஸ்லீம் நாட்டுக்கு ஹிஜ்ரத் போன மட்டும் இல்லை. சில பேரை முஸ்லீம் நாட்டுக்கு காபிரா நாட்டுக்கு போக வேண்டிய கட்டங்கள் செய்யும் வரும். சிரியாவில் உள்ளவங்க போயிட்டு வரும், இந்தியாவுக்கு வரது நல்லதா இல்லையா? இன்றைக்குள்ள சிச்சுவேஷனுக்கு சிரியாவில் உள்ளவர்கள் இந்தியாவுக்கு இலங்கைக்கு வரது நல்லதா இல்லையா? அப்ப எந்த அவங்களுக்கு ஹிஜ்ரத் எங்க வாஜிபாக சிரியா டு நன் முஸ்லிம் நாடுகளுக்கு என்ன செய்ய போங்க, நல்லா இருப்பீங்க என்ற லெவலில் இருக்கிறதா இல்லையா? அதனால ஹிஜ்ரத் என்பது எமது மார்க்க விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பாதுகாப்பான சூழல். அது முஸ்லிம் நாடாக இருக்கலாம், அந்நிய நாடாக என்ன செய்யலாம் இருக்கலாம். நம்ம சுதந்திரமாக நம்ம மார்க்கத்தை செய்யணும். அதுக்கு ஆட்சி விஷயம் இரண்டாவது கட்டம். நான் என்னைய சுதந்திரமா வச்சுக்கிறேன், அதுக்காக தான் ஹிஜ்ரத். இவர் போறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹபஷாவுக்கு, அபிசீனியாவுக்கு போற நேரத்துல இப்படி
போற நேரத்துல ஹத்தா இதா பலக பர்கல் ஹிமாத் இடத்துக்கு போன நேரத்தில் இப்னு தகினா என்றவர் அங்கலால வரார். அவர் ஒரு கோத்திரத்துடைய தலைவர். அவர் அங்கலால வந்தா வஹுவ சய்யிதுல் காரா, அந்த பிரதேசத்துடைய தலைவர் அவர். மக்கால் ஐநூறு அபூபக்கர், மக்கா விட்டு தாண்டி போற அந்த பிரதேசத்துக்கு அபூபக்கரே எங்க போறீங்க, எவ்வளவு பிரயோசனம் பாருங்க, எங்க போறீங்க என்ற மக்கால் அபூபக்கர் அஹ்ரஜனி, என் சமுதாயம் என்னை வெளியே எனது சமுதாயம் என்னை வெளியே அனுப்பிவிட்டார்கள். நான் வந்து எங்கேயாவது போக நினைக்கிறேன், எங்கேயோ போறேன், பூமியில எங்கேயாவது போறேன். என்னை இறைவனை வணங்க, நான் சுதந்திரமா வணங்க, அதற்காக நான் எங்கேயாவது என்ன செய்யறேன், போறேன் என்று போகிறேன் என்றார். கால இப்னு தகினா, ஆன்ல வார்த்தை கேளுங்க சகோதரி. இப்னு தகினா சொல்றாரு, அவர் காஃபிர், இந்த கொள்கையில இல்ல, அதுக்கு எதிர்ப்பானவர். அவர் சொல்றாரு, இன்ன மித்லக லா யக்ருஜ் வலா யுக்ரஜ், உங்களை போன்றவர்கள் ஒரு பிரதேசத்துக்கு வெளியே போகவும் கூடாது, வெளியேற்றப்படவும். இன்ன மித்லக் லா யக்ருஜ் வலா யுக்ரஜ், உங்களை போன்றவர்கள் ஒரு பிரதேசத்திலிருந்து வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. ஏன் தெரியுமா? இன்னக தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். வதஸிலுர் ரஹிம், இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல், கஷ்டப்பட்டவர்களுடைய கஷ்டங்களை சுமக்கிறீர்கள். வதக்ரித் தைப், விருந்தாளிகளுக்கு உணவளிக்கிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள். வதுஹினு அலா நவாஇபில் ஹக், கடமைப்பாடு உடையவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். கடன் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களே அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். வஅன லக ஜார், நான் உங்களுக்கு ஜிவார் தருவேன், நீங்க என்ன பாதுகாப்பு, நீங்க எனது பாதுகாப்பில் இருங்கள். ஃபர்ஜி, போங்க உங்களோட ஊருக்கு போங்க. ஃபஅபுது ரப்பக பிபிலாதி, நீங்க மக்கால என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்கள். ஃபர்தஹல் இப்னு தகினா, அபூபக்கரை கூட்டி இப்னு தகினா வாரா, அபூபக்கரை அழைத்து கொண்டு இப்னு தகினா வாரா மக்கா வந்து ததாப பி அஷ்ராஃபி குரைஷ் மக்கா, மக்கால ஃபுல்லா என்ன செய்யற சுத்துறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட சுத்துறார். எப்படி சொல்றார் தெரியுமா? ஃபகால இன்ன அபூபக்கர், அபூபக்கரை பொறுத்தவரைக்கும் லா யக்ருஜு மிஸ்லுஹு வலா யுக்ரஜ், அபூபக்கரை போன்றவர்கள் வெளியே போகவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. அத்துஹ்ருஜூன ரஜுலன், வெளியேற்றுவீங்களா நீங்க கேக்குறேன். அத்துஹ்ருஜூன ரஜுலன் யுக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவருக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய. வயஸிலுர் ரஹிம், இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய. வயஹ்மிலுல் கல், கஷ்டப்பட்டவர்களுடைய கஷ்டங்களை சுமக்கக்கூடிய. வயக்ரித் தைப், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவருடைய. வயுஈனு அலா நவாஇபில் ஹக், ஹக்குடையவர்களுடைய கடமைப்பாடு உடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். நீங்க வெளியேற்றுவீங்களா? நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். குரைஷுன் ஃபஅம்பதத் குரைஷுன் ஜிவார இப்னு தகினா, அன்றிலிருந்து இப்னு தகினாவுடைய அந்த பாதுகாப்பில் குறைஷிகள் வழங்க ஆரம்பித்தார்கள். அப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கியல்மா, இவ்வளோ அட் லாஸ்ட் விளங்கிட்டா, ஆக குறைவாக உருவாக்கலாமா? ஊர்ல நம்மளுக்கு நம்மளோட நிலைமை சொல்றேன், எவன் இருக்கிறான் எவன் போறான். ஒரு டாக்டர் எழுந்திருப்பான், நல்ல டாக்டரா எழுந்திருப்பான், போயிட்டார் ஆண்டு போனவரும் என்ன செய்யும் அது தெரியும். இவன் இருந்தா இந்த ஊர்ல என்ன நலவு, அதனால இந்த ஊருக்கு என்ன நலவு நடக்குது, என்ன லாபம் நடக்குது, இதனால் நம்மளுக்குள்ள எத்தனை பிரச்சனை தீருது, அல்லது ஒரு இன்ஜினியர் இருக்கிறான், அல்லது ஒரு டீச்சர் இருக்கிறான், அல்லது ஒரு 5 பேர் இருக்கிறான், போனாலும் உண்டு வந்தாலும் உண்டு. நம்மளோட ஊர் அந்த எப்படியா இருக்கு, இவ்வளவுதான். இதுதான் எங்களது சமூக இப்ப பிணைப்பு. எங்களோட சமூக பிணைப்பு என்ன தெரியுமா? அதுதான் நான் உண்டு, என் வாழ் உண்டு. இவ்வளவுதான் நம்மளுக்கு சிந்தனையை தவிர நமது ஊரு என்ற சிந்தனையில் இதுல என்ன நடக்குது, என்ன நடக்குது, கொள்கைக்கு முரண் என்ன நடக்குது, என் ஊருக்கு நடக்குதா, மார்க்கத்துக்கு முரணான என்ன நடக்குது, மார்க்க விஷயத்துல அந்த கவலை இல்லை, உலக விஷயத்துல அந்த கவலை இல்லை, சம்பாதிப்புக்கு என்ன எதை பத்தியும் கவலை. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இவருக்கு என்ன பிரச்சனை இல்லை, இப்னு தகினாக்கு என்ன பிரச்சனை கேட்க, அவர் போனா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏழைகளுக்கு உதவி செய்யற அவர் போனா என்ன, நாங்க உதவி செய்யணும், அவர் போனா என்ன 1000 பேர் வருவான், அவருக்கு பிறகு அவர் போனா என்ன 1000 பேர் வருவான். இது கொள்கையில உடன்பட்டு இருந்தா கூட, கொள்கையில உடன்பட்டு இருந்தா கூட 1000 பேர் வருவான். என்னமோ அவர் தான் பெருசா செஞ்ச, நாங்களும் செஞ்சுதான் இருக்கிறோம், இப்படி என்றுதான் நம்ம. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, லா யக்ருஜு மிஸ்லுஹு வலா யுக்ரஜ், அவரை போன்ற வெளியே போக கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. எப்படி வெளியேற்றுவீங்க? இப்படி சொல்றேன்னா, ஒரு ஊருக்கு இப்படி ஒருவரை இழப்பது இந்த ஊருக்கு நஷ்டம் என்ற மனோபாவத்தை சிந்திக்கக்கூடிய அந்த தூர சிந்தனை நம்மகிட்ட இருக்கிறான் இல்லை சகோதரர்கள். ஆனால் அங்க என்ன பார்க்கிறோம், அந்த சிந்தனை உள்ள மக்களை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது ஜாகிலிய காலத்தில் ஜிவார். சரி, இது இப்னு தகினாட குணம் பண்ணுவீங்களேன். குறைஷும் ஜிவார இப்னு தகினா, என்ன குறைஷிகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன சொல்லிட்டாரு, யாரும் கை வைக்க மாட்டாங்க. அதையாவது செய்யணுமா, நீங்க மட்டும் நல்லா இருக்கிற, நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு, நீ பாதுகாப்பு கொடுக்க நீ சேர்த்தா போவார் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா
டோட்டல் குறைஷும் அபூபக்கர் அவர்கள் செஞ்சாங்க. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் உறவு வைக்கிறாங்க. எப்படி பாருங்க, வகாலு இப்னு தகினா, ஓகே, அபூ இப்னு தகினா சொல்றாங்க, முர் அபூபக்கர் ஃபல்யஅபுது ரப்பஹு ஃபீ தாரி, தொழட்டும், அல்லாஹ்வை வணங்கட்டும், அவருடைய இறைவனோட வீட்டுல வணங்கட்டும், ஃபல் யுஸல்லி, தொழட்டும், ஃபல் யக்ரா மா ஷா, எதையும் அவர் ஓதட்டும். ஆனா வீட்டுல இன்னைக்கு சொந்த வீட்டுல பயான் குர்ஆனுக்கு பாதித்தார் நடத்தினா ஓன வீட்டை நடத்தக்கூடாது, ஓன வீட்டிலே இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. நம்ம ஹக்கண்டு வழங்குறோம், இந்த ஊரை நம்ம பிரச்சாரம் செய்வோம், நம்ம ஊர்ல என்ன செய்வோம், நம்ம வீட்டுல செஞ்சாலும். ஆனா குறைசிகள் நம்ம வீட்டுல செஞ்சீங்க, குறைசிகளை விடவா நம்ம ஜாகிலியத்துல இருக்கிறோம். எங்க போயிட்டு பாத்தீங்களா, ஜாகிலியத் எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்க. அப்ப அன்புள்ள எந்த ஜாகிலியத்தை எங்களோட ஒப்பிட்டு இருக்கிறோம். அப்ப சொல்றாங்க, வல் யுஸல்லி, தொழட்டும், வல் யக்ரா மா ஷா, எதையும் அவர் ஓதட்டும், வலா யுதீனா பிதாலி, எங்களை டிஸ்டர்ப் பண்ணவானா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவர் என்ன செய்யறோட வீட்டுல எதுவும் செய்யட்டும் அப்படின்னா, வலா யஸ்தஅலின் பிஹி, பப்ளிக்கா வந்து முன்கால என்ன செய்யவானா, இது செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கள். ஃபஇன்னா கத் ஹஷீனா யஃப்தினா அப்னாஅனா வ நிஸாஅனா கஅத்ராஃப், இந்த எத்ராஃபும் இல்லை. நாங்க ஏன் பயப்படுறோம், எங்க பிள்ளைகள், எங்க மனைவிகள், எங்க பெண்கள் எல்லாம் மாறிடலாம்னு பயப்படுறோம். இந்த எத்ராஃப் கூட செய்ய மாட்டாங்க, வேற ஒருத்தர் மாற மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. விளங்கிட்டா, ஹக்கு நல்ல பவராகி அதை கேட்டா மாறுற லெவல்ல இருப்பாங்க, ஏத்துக்கல மாட்டான். ஏத்துக்குன்னா அவனுக்கு பலம் கூடி பண்ணுறதுக்காக வேண்டி ஒருத்தர் மாற மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, மாறிடுவோம் நாங்க பயப்படுறோம்ன்றாங்க. சராக விளங்கிட்டா, மாறிடுவோம் என்று சொல்லி பயப்படுகிறோம் அப்படின்னு குறைசிகள் சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தை காலதாலிக்கு தவினாலே அபூபக்கர் சொல்றாங்க. அதோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபதஃபிக அபூபக்கர் யஅபுது ரப்பஹு ஃபீ தாரி, வீட்டுல செஞ்சாங்க. அது சொல்ல ஆரம்பிச்சாங்க, வலா யஸ்தஅஜிலு பிஸ்ஸலாம், இவங்க சத்தம் போட்டு ஓத மாட்டாங்க. வலல் க்ராஅ ஃபீ கைரி தாரி, குர்ஆன் ஒரு நாள் கூட வீட்டுல தான் செய்வார்கள், ஓதுவார்கள். சும்மா பதாலி அபீபக்கர், ஆனா ஈமான் இருக்க விட்டாங்க. என்ன இதுக்குள்ளே இருக்கு, 4 மக்களுக்கு தெரியணுமா இல்லையா, 4 மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா, நான் இப்பயே தனியா வாழலாமா. அபூபக்கர் பார்த்தாரு, வீட்டுக்கு முன்னால பள்ளி நினைக்கிறேன், ஹரம்ல போய் தான் செஞ்சாரு சொல்லுறாரு. இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டுக்கு முன்னால மஸ்ஜிதம் பிபனா இதாரிகி வ பரஸ், வீட்டு முத்தத்துல ஒரு பள்ளி என்ன செஞ்சாரு, அதாவது பிபினா இதாரிகி வ பரஸ், அந்த ஒரு பள்ளியோட கட்டி அதுல தொழ ஆரம்பிச்சார். நான் வீட்டு முத்தம் சொல்லுவேன், தொழ ஆரம்பிச்சார். மக்கான யுஸல்லி பிஹி வ யக்ரஅல் குர்ஆன், அதுல குர்ஆன் ஓத ஆரம்பிச்சார், தொழ ஆரம்பிச்சார். வ யதகஸ்ஸபு அலைஹி நிசாஉல் முஷ்ரிகீன வ அப்னா, அந்த நிறைய ஆரம்பிச்சார். முஸ்லிம்களுடைய பெண்களும் பிள்ளைகளும் இடக்கடை பாடம் அழகா அழுகவர், அவர் அழுவார். அப்ப இந்த இப்படி வார ஆரம்பிச்ச உடனே வயந்தூருடைய வக்கான அபூபக்கர் ரஜுலன் பக்கா, அபூபக்கர் லா யம்லிகு தம்அ, அழுகையை கட்டுப்படுத்திக்க மாட்டார். குர்ஆன் ஓதுனா அழுதுருவார், தொழுதா அழுதுருவார். இந்த அழுகையோட சேர்த்து அவங்க பார்த்த உடனேயே அஃஸஅதாலிக அஷ்ராஃபு குறைஷ் எல்லாருக்கும் பிட்டுக்கு வந்துச்சு. என்ன இது முழு தம்பின பாதுகாப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு. முதல்ல என்ன செய்யணும், இந்த அளவு நம்ம பாதுகாப்பு அடுத்து என்ன செய்வாங்க, ஒட்டை வீட்டோட உடைச்சிட்டு இப்படி தங்கிட்ட போவாங்க. போய் என்ன சொல்லுவாங்க, சொன்ன மாதிரி செய்யல, அதனால ஊட்ட உடைச்சிட்டோம், அதான் நடக்கும். ஆனா குறைசிகள் அப்படி செய்யல. முதல்ல இப்னு தகினாட்ட போறாங்க. என்ன ஜாஹிலியத், ஜாஹிலியத் நம்ம நினைக்கிற ஜாஹிலியத் அல்லது. முதலாவது போறாங்க இப்னு தகினாட்ட. போய் இப்னு தகினா, நாங்க வந்து ஒப்பந்தம் போட்டோம். ஆனா அபூபக்கர் என்ன செய்யறாரு, ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக வெளியே வந்து சத்தம் போட்டு தொழுவாங்க, சத்தம் போட்டு தொழுவாங்க. இப்ப பெண்கள் மாற வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க இதை பத்தி கொஞ்சம் என்ன செய்ய பேசுங்கன்றாங்க. ஜிவாருக்கு மரியாதையை பாருங்க, ஜிவாருக்கு உடைக்கல, அவங்க ஒப்பந்தத்தை மீறி உடைக்கல, பேச்சு யாரோட அதோட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போறாங்க. அங்க போன நேரத்துல எல்லாம் முடிஞ்சிட்டு அலனஸ்ஸலாத்துல எல்லாம் பொண்ணு வார கூட்டாக்கினா அவரை கூட்டிட்டு எல்லாரும் கூட்டு வந்து சொல்றாங்க, அபூபக்கரே நீங்க வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சரியா, இந்த மாதிரி செய்ய வேணான்னு சொல்லி, ஒன்றில் நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்ய நிறைவேற்று, இல்லை என்று சொன்னால் ஒப்பந்தத்தை வாபஸ் வாங்க, நம்ம என்ன செய்ய ஜிவாரை கேன்சல் பண்ணிக்கொள்வோம். ஏன் தெரியுமா, நான் ஒப்பந்தம் போட்டு என்னை கேட்காமல் முடித்து விட்டார்கள் என்ற பேச்சு எனக்கு கேட்க விருப்பம். அரபுகள் பேசுவது அதை கேட்க எனக்கு விருப்பம். நான் ஒப்பந்தம் கொடுத்து, நான் பாதுகாப்பு கொடுத்து, மக்கள் அதை முறித்து விட்டார்கள் என்ற பேச்சு நான் கேட்க விருப்பமில்லை. என்ன ஒரு ஆளுமை, என்ன ஒரு பேசணும். ஜாகிலியத்தில் இருக்குமே நினைக்கிறீங்களா? என்ன இப்படி இருக்கிறது? அதைத்தானே அபூ சுஃபியான் செஞ்சாரு. யாருக்கு முன்கால மன்னர் கேட்கிறாரே, நஜ்ஜாசி மன்னரா, ஹிர்கல் மன்னர் கேட்கிறாரே, ஓண்டா பதில் சொல்லிட்டு வந்தாரு. அவர் சொல்றாரு, நான் பொய் சொல்லுகிறேன் என்று என்னோடு வந்தவர்கள் போய் சொல்லி விடுவார்கள் என்பதனால் நான் சொல்லவில்லை. நான் பொய் சொல்லுகிறேன் என்று என்னோட 4 பேர் வந்திருந்தாங்க ஹிர்கல் விசாரிக்கிற நேரத்தில். இவங்கெல்லாம் போய் என்ன செஞ்சிருவாங்க,
சொல்லி விடுவாங்க என்பதனால நான் பொய் சொல்லவில்லை. நான் பொய் சொல்லுவேன், நான் பொய் சொல்றேன், 4 பேர் பேசக்கூடாது என்றது என்ன பண்பு இருக்கிறேன். இங்க எப்படி இவன்ட்ட எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். சரியா, பொய்ய சொல்லிடுறது. சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்து நான் ஏன் காரணத்தை வந்து அப்படின்னு பொய்க்கு ஒரு காரணத்தை அவர்கிட்ட சொல்றது. எவ்வளவு அப்படிதான் நடக்குது. தைரியமா போய் சொல்றது, சொல்லிட்டு விளக்கம் போறோம். விளக்கம் நம்ம கொடுக்கலாம் தானே, புற விளக்கம் கொடுக்கிறது. இவங்க என்ன பேசாங்க, நான் பொய்காரன்னு மக்கள் பேசக்கூடாது. நான் கேட்கிறேன், பொய் சொல்றாங்கன்னு பேசுறது இல்ல, அபூ சுஃபியான் பொய் சொல்லுகிறார் என்று பேசக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் நம்ம யாருக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? நான் பொய் சொல்லுகிறேன் யாரும் நினைக்க கூடாது. ஜாஹிலிய மக்கள். யார் மக்கள்? ஜாஹிலிய மக்கள். எங்க நான் கேட்கிறேன், அஹ்லாக்குடைய எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்? நான் பொய் சொல்லுகிறேன், எனது இவர் போட்ட ஒப்பந்தத்தை அவர் முடிச்சிட்டாரு என்ற பேச்சு எனக்கு வரக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்புகள் இருக்கிறது? நம்ம உயர்வுல இருக்கிறோமா, அங்க உயர்வுல இருக்கிறா? இவ்வளவு நான் ஒரு உச்சகட்ட ஆளுமையோடு இருந்திருக்கிறாங்க. எதுவும் நடக்கட்டும், ஆனா நான் பொய் சொன்னா கூடாது. அபூ சுஃபியான் சொல்றாரு, எவ்வளவு கால இஸ்லாத்தை எதிர்த்தவர், எதிர்க்கிறதுக்கு அவருக்கு ரூட் இல்லையா பொய் சொல்றது? நான் பொய் சொல்றேன், நான் பொய் சொல்றேன் வரக்கூடாது. திருப்பி நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நினைச்சு எத்தனை முறை நினைச்சுக்கிறோம் நான் பொய் சொல்லிட்டு வரக்கூடாது. யாரெல்லாம் நம்மளை நம்புவாங்களோ பொய் சொல்றாரு நினைச்சா என்ன நம்ம நம்பிக்கை உடைக்கிறாங்க. இவங்க ஏன் பொய் சொல்றான்னு அவனுக்கு தெரியுமா? நான் ஏன் பொய் சொன்னா அவனுக்கு தெரியும், அதனால அவனுக்கு நினைக்க மாட்டாங்க. அப்படின்னு பிள்ளைக்கு முன்னால போய் சொல்றது, மனைவிக்கு முன்னால போய் சொல்றது, நண்பருக்கு முன்னால போய் சொல்றது அவர்களுக்கு தெரியும். இதனால பிரச்சனை. 5 வருஷத்துக்கு ஒரு பிரிஞ்சாண்டா அவனா மகா பெரிய பொய்ன்றான். ஏன் நீ அவனுக்கு முன்னால போய் அவ்வளவு சொல்லிக்கிற. ஆனா அபூ சுஃபியான் பிரிஞ்சாலும் இருக்கலுக்கு முன்னால கூட அவர் பொய் சொல்லல. யாரு? 4 ஜாஹிலியாக்கார சொல்லுவாங்க. அவன் புரிஞ்சாங்க, நபித்தோழர்கள் நம்பிக்கையானவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பது எவ்வளவு தகுதின்னு பாருங்க. அங்கே இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே எவ்வளவு டெவலப் ஆயிருக்கிறது, எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு இஸ்லாத்துக்கு வந்த பின்னாலே. நம்மகிட்ட அந்த எந்த அளவுக்கு எத்தனை விகிதாசாரம் அந்த பண்பு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அன்புள்ள சகோதரர்களே, அக்லாக் சாமி மிக உயர்ந்த நட்பண்பு, மிக உயர்ந்த நட்பண்பு. அவர்கள்ட்ட ஜாஹிலியத் இருந்தது, மறக்கவில்லை. அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜாஹிலியத். ஆனால் இந்த சிறந்த பண்புகள் அவர்களை சேர்ந்து உள்வாங்கியது. அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பின்னால அபூபக்கர் சொல்றாங்க, இன்னி அருள் வைக்க சிவார், நான் உங்களுக்கு உங்களோட பாதுகாப்பை திருப்பி தந்தேன். நீங்க எனக்கு பின்னால பாதுகாப்பு தந்து அருளாக சிவாரில்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு போதும், அல்லாஹ்வுடைய ஜிவார் எனக்கு போதுமானது என்று சொல்லி அன்றையிலிருந்து பகிரங்கமாக தொழுதார்கள், பகிரங்கமாக குர்ஆன் ஓதினார்கள். என்னமும் நடக்குது. என்ன செஞ்சாங்க? பகிரங்கமாக சொன்ன ஈமான். இது ஈமான் தந்த ஒரு வீரர். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, ஹில்புல் ஃபுதூல் அது என்னன்னு சொன்னால், ஜாஹிலிய காலத்தில் நடந்த ஒரு ஒப்பந்தம். ஜாஹிலிய காலத்தில் நடந்த எக்ரிமெண்ட். எப்படி எக்ரிமெண்ட் பாருங்க. இஸ்லாத்துல இந்த ஒப்பந்தம் நம்ம எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஹில்ப ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல இந்த கூட்டு அமைப்பு, அதாவது ஹெல்ப் பண்ற என்ன தெரியுமா? 4 பேர் கூடி சத்தியம் பண்ணிக்கிறது, அதை என்னது கொண்டு போறது. நாங்க ஒரு சத்தியம் பண்ணிக்கிறோம், இதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறது எங்களோட லைஃப் அப்படி என்று கொண்டு போய் இஸ்லாத்துல இல்லை. எந்த ஒன்றுக்கு அதோட முடிஞ்சிடணும். ஒரு சத்தியம் நடந்து அதோட முடிஞ்சிடணும். ஐயுமா ஹெல்பின் காண பின் ஜாஹிலியா, அதே நேரம் ஜாஹிலியா காலத்து அப்படி ஒன்று நடந்திருந்தால், ஹெல்ப் கொண்டு நடந்திருந்தால், லம் யஸிதுல் இஸ்லாமு இல்லா ஷித்தா, இஸ்லாம் அதன் கடுமையை அதிகரிக்கும். என்ன, நீங்க ஜாஹிலியா காலத்தோட ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா இப்ப முறிங்கன்ற அர்த்தம் இல்ல, இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கும். நீங்க அப்படின்னா ஜாஹிலியா காலத்துல என்ன ஹெல்ப் நடந்திருக்கும்? சத்தியம் நலவுக்கா கருதிக்கா? நலவுக்கு. அது இஸ்லாம் என்ன செய்யும்? இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்க, ஸஹீஹ் இப்னு ஹிப்பானில் 4373 ஹெல்ப் பண்ண என்ன நீங்க விளங்குவதற்காக என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஹித்து மஅ உமூமத்தி, என் பெரிய தந்தைமார்களோடு ஹில்பல் முத்தய்யிபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன். எந்த காலத்துல? ஜாஹிலியா காலத்தில் ஒரு ஒப்பந்தத்துல கலந்து கொண்டேன். மமா உஹிப்பு அன்னனி ஹும்ரன் நஅமி வ இன்னி அம், நான் அதை முறிச்சு எனக்கு சிவப்பு ஒட்டகங்களை கொண்டு வந்தா கூட எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவு சிறந்த ஒப்பந்தம் நடந்தது. எப்ப நடந்தது? ஜாஹிலியா காலம். எதற்காக நடந்தது தெரியுமா? ஒருவர் மக்கால வியாபாரத்துக்கு பொருளை விற்கிறார். வித்து முடிஞ்ச பின்னால பணத்தை அவர் கொடுக்கணும். உரிய நேரம் பணத்தை கொடுக்கவும் இல்லை, பொருளை கொடுக்கணும். பணத்தை கொடுக்கவும் இல்லை, பொருளை கொடுக்கவும் இல்லை. அவர் கேட்கிறாரு, தரமாட்டேன்ட்டாரு. எல்லா மக்கள்கிட்டையும் போறாரு,
பாருங்க இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு முதலா போகக்கூடாது. ஏன் நம்ம விளங்கின ஜாகிலியத்துக்கு போகலாமா? நாங்க அப்படித்தானே செய்வோம், நாங்க ஜாகிலியத் செய்கிறோம், அப்படியா இல்லையா? ஆனா எல்லார்ட்டையும் போறாரு. அப்படியே போன ஒண்ணு நடக்கல. சில முக்கியமானவங்க வெளியே வந்து உடன்படிக்கை போறாங்க. ஒன்றில் இதை வெளியெடுத்து கொடுக்குறது, அல்லது நாங்க என்ன செய்யறது, யுத்தம் செய்யறது. உரியவத்தை போறாங்க. போய் ஒன்றில் பணத்தை கொடு அல்லது பொருளை கொடு, ரெண்டுல ஒன்றை கொடுங்க. கடைசியில் என்னது, அவர் பொருளை திருப்பி கொடுத்தாரு. என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதை சொல்லி அந்த இருந்து அவங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. யார் அநியாயம் நடந்தாலும் அநியாயம் தட்டி கேட்டு என்ன செய்யறது, அதை ஹெல்ப்ஃபுல் முத்தையபி, அதை வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு அந்த ஒப்பந்தம் சிவப்பு ஒட்டகங்கள் கிடைச்சா கூட நான் அதை முறிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டேன். அப்படி ஒரு சிறந்த ஒப்பந்தம் இல்லை. இது போன்ற ஒப்பந்தங்கள் இஸ்லாத்தை என்ன செய்யும், கடுமையை அதிகரிக்கும் என்றார். இது எந்த காலத்தில் நடந்தது? ஜாகிலியா காலத்தில் நடந்த ஒரு ஒப்பந்தம். அதுபோல அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், இது அதாவது இறுதியாக 2 செய்திகள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அடுத்தது உமையத் இப்னு ஹலப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உமையத் இப்னு ஹலப், இது ஒரு செய்தி. இன்னொன்று என்னன்னு சொன்னால், அப்துர் ரஹ்மான் அதாவது உமையத் இப்னு ஹலப்புக்கும் சஅத் என்றவருக்கும் சஅத் இப்னு முஆதுக்கும் உறவு இருக்கு. உமையத் இப்னு ஹலப்புக்கும் சஅத் இப்னு முஆதுக்கும் உறவு இருக்கு. அது என்ன உறவு தெரியுமா? அதாவது இவர் வந்து மக்காவை தாண்டி போனாருடா, மதீனாவாசியா இருந்து எங்கேயாவது மக்காவுக்கு வந்தார், உம்ராவுக்கு வருவார். மக்காவுக்கு வருவார், மதீனாவாசி உம்ராவுக்கு வருவார். வந்தா யாரை வீட்டில் தங்குவாரு? உமையத் இப்னு ஹலப்போட தங்குவார். வளம் அவர்கள் இஸ்லாத்துக்கு முந்தி இருக்கு. அதே நேரம் உமையத் இப்னு ஹலப் சிரியாவுக்கு வியாபாரம் போனா மதீனா தாண்டி போற டைம்ல என்ன செய்வாரு, இவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வார், போவார். யார வீட்டுக்கு? எங்க அதாவது சஅத் இப்னு முஆத் வீட்டுக்கு போயிட்டு போவார். இந்த உறவு இருக்கு. இப்ப மக்காவாசிகளை ஹிஜ்ரத் போய் எங்க போறாங்க? மதீனா. மதீனாவை வரவேற்றது யாரு? சஅத் இப்னு முஆத். உமையத் இப்னு ஹலப் யாரு? இஸ்லாத்துடைய மகா பெரிய எதிரி. இஸ்லாத்துடைய மகா பெரிய எதிரி உமர் இப்னு கத்தாப், அதாவது இந்த உமையத் இப்னு ஹலப். இப்ப இவரு முதலாம் ஆண்டு அங்க போன நாள்ல உம்ரா செய்வார். இவங்க ஹிஜ்ரத் போய்க்கிறாங்க, அவர் உம்ரா செய்வார். முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் உம்ரா செய்ய வந்தா யாரோட உம்ரா செய்யறாரு? இப்ப உமையத் இப்னு ஹலப் இஸ்லாத்தோட விரோதியோட சேர்ந்து என்ன செய்யறாரு? சஅத் இப்னு முஆத் அப்படி உம்ரா. இந்த டைம்ல அபூ ஜஹல் கட்டாரு. பதிவுக்கு முந்தி அபூ ஜஹல் கட்டுட்டாங்க. கண்ட உடனே கேட்கிறாங்க, எப்படி நீ வந்து நிம்மதியா என்ன செய்வாய், தவாப் செய்வாய்? மகது ஆவைத்து முஹம்மது வஸ்ஹாபு, முகமதுக்கு தோழருக்கு இடம் கொடுத்துட்டு இங்க வந்து நிம்மதியா உம்ரா செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நிம்மதியா உம்ரா செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்ட உடனே, நான் முகமதுக்கு தோழர்களுக்கு என்ன செஞ்சேன், இடம் கொடுத்தேன், என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கிறார். திருப்பி நான் உடம் கொடுத்த திருப்பி சொல்றாரு. அப்ப உமையத் இப்னு ஹலப் நண்பர் சொல்றாரு, பின்னுக்கு இருந்து லா தர்ஃபு சவுண்ட் கூட பைனஹு சய்யிது ஹாதல் வாதி, தலைவர் பிரதேசத்திலே தலைவர் யாரு? அபூ ஜஹல் தலைவர். ஆனா நீங்க சவுண்ட கூட வேணாம். திருப்பி சொல்றாரு. இவ கொஞ்சம் சவுண்ட் கூட பேசுற உமையத் இப்னு ஹலப் திருப்பி பேசின உடனேயே உமையத் இப்னு ஹலப் பார்த்து சொல்றாரு, உமையாவே நீங்க தொடர்ந்து சொல்றதை நான் திருப்பி சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், அவர் உங்களை கொலை செய்வதாக என்னிடத்திலே சொன்னார். முகமது உங்களை கொலை செய்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், முகமது என்று சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க என்ன நடக்குது. கேட்கிறாங்க, நீங்க அப்படி முகமது சொன்னார்னு சொல்றாரு. திருப்பி கேட்க, முகமது என்னை கொலை செய்வது சொன்னாரா என்று அவர் கேட்கிறார். ஆம் என்றார். ஆம் என்ற உடனே இவர் சொல்றாரு, முகமது அப்படி சொல்லி இருந்தால் அவர் பொய் சொல்லுவது. யாரு? உமையத் இப்னு ஹலப். அவரு பொய் சொல்லுவது இல்லை என்று நேர என்ன செய்யறாரு, வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் மனைவிக்கு தெரியுமா செய்தி, எனது வந்து அதாவது சாஹிபியல் யத்ரிபி, மதீனா தோழர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு விஷயத்தை சொல்றாரு. அவர் மனைவி சொல்றாரு, முகமது அப்படி சொன்னாராமா? முகமது அப்படி சொல்லி பொய் சொல்ல மாட்டாரு, கூட வேணும்னு மறந்துக்கிறான் பாருங்க. கல்வில அவர் பொய் சொல்ல மாட்டாருங்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டாரு. பத்ர் யுத்தம் நான் வரமாட்டேன், அவர் கஷ்டத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. மனைவி சொல்றாரு, உங்களோட தோழர் சஅத் இப்னு முஆத் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. அதோட என்ன செஞ்சாரு, நான் வரமாட்டேன். ஆனா அபூலாவும் அபூ ஜஹலும் சேர்ந்து, நம்மளோட நண்பர் தான் நம்மளுக்கு அழிவு, சரியா, சேர்ந்து தூண்டி, நீங்க வராட்டி நீ பின்காயினா மீன் அஷ்ரா தலைவர்கள் வர, நீ பின்காயினா மக்கள் பின்காயிடுவாங்க, நான் பாதுகாப்பு தரேன், அந்த பாதுகாப்பு தரேன் எல்லாம் செஞ்சான். சரி, இதன் காரணமாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மக்கால இருந்தார் தானே, அந்த டைம்ல உமையத் இப்னு ஹலப்புக்கும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஒரு ஒப்பந்தம். என்ன? மக்கால நான் உன்னை பாதுகாப்பேன். யாரு? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் யார் பாதுகாப்பாரு? உமையத் இப்னு ஹலப். மதீனால நீங்க என்னைய பாதுகாக்கணும், நீங்க என்னைய பாதுகாக்கணும் மதீனா.
இந்த ஒப்பந்தம் நடந்துச்சு. யார் யாருக்கு இது? சஅத் இப்னு முஆதுக்கு இல்ல, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கும் உமையத் இப்னு கலப். இவரை எப்படியோ நிர்பந்திச்சு இவரை இழுத்துட்டு வந்துட்டாங்க. ரைட்டா? இழுத்துட்டு யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. யுத்தத்துக்கு வந்தா பத்ர் யுத்தம் முஸ்லிம்களுக்கு வெற்றியுள்ள யுத்தம். அப்படி அது ஒரு செகண்ட் அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்த மாதிரி ஒரு அழகான ஒரு யுத்தம் அது. அந்த யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் அழகா என்ன செஞ்சான்? அப்படி சொல்றீங்க. இப்ப என்ன இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஜிவார், பாதுகாப்பு. யார் யாருக்கு கொடுத்திருந்தாரு? உமையத் இப்னு கலப், அப்துர் ரஹ்மான் இப்னு உமையத் இப்னு கலப். முதலாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அந்த யுத்த இடத்துல என்ன யோசிக்கிறார் தெரியுமா? ஐயா, கொள்கை முரணான ஒரு யுத்தம். பாதுகாப்பு இவர் கொடுத்திருக்கிறாரு. பாதுகாப்பு கொடுத்திருக்கிற நேரத்தை இவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? எங்க உமையா என்னதுக்காக வேண்டி நான் அவரை காப்பாற்றுற பொறுப்பு. எங்கட இயல்பு எப்படி இருக்கும்? எல்லாரும் முடிஞ்சுதானே, அதோட அவனை செஞ்சுவான், போய்வா, நம்மளும் சும்மா இப்போ பேசாம இருந்துருவோம். இவர் அப்துர் ரஹ்மான் தேடி உமையா வந்து காணவர்கள், அதாவது கொளுத்தவர சமீன், மிகவும் சமீனா கொளுத்த ஒரு மனிதராக என்ன செஞ்சாரு? இருந்தாரு. அவர் என்ன செய்யறாரு? சமத்துக்கு போறாரு. சமீனா அரபுல கொளுத்தவர், சமீனா பெருமதியானவர், சமீன் தா பெருமதியானவர். அப்ப இவரை தூக்கிட்டு என்ன செய்யறாரு? போறாரு, தூக்கிட்டு கொண்டு போறாரு. இப்படியே போகக்குள்ள எதை கொண்டு போறாரு? காப்பாத்தின இவரை பொறுப்பு கொண்டு போறாரு. இவர் இப்படி கொண்டு போறது நம்ம காலத்துல நடந்திருந்தா நம்ம சொல்லுவோம், ஜிவாரும் இதுவும் யுத்தம் நடக்குதா இல்லையா? அப்ப போடுற வேண்டியதானே என்ன ஜிவாரு, அதான் நம்மளோட பண்பு. ஆனா அவர் சுமந்து தூக்கிட்டு போறாரு. விழாலெல்லாம் கட்டாங்க, நைட்ல தானே கட்டாங்க. உமையா தப்பினா நான் அழிஞ்சேன்னு சொன்னார். விளையாட்டான், உமையா தப்பினா நான் அழிந்தேன் அப்படின்னு சத்தம் போட்டு மக்கள் விழிச்சு கேட்டாங்க. என்னது? விழித்து கொண்டு விட்டாங்க. விழித்து கொண்ட உடனே என்ன செய்யறாங்க? அதாவது இந்த அன்சாரி தோழர்கள் வாழை நட்டு ரெண்டு மணி உடனே அவருக்கு பின்னால போறாங்க. இவர் கொடுத்த மனிதராக இருந்தாலும் கூட நான் வந்து யுத்தத்துக்கு என்ன செஞ்சேன் போனேன். அவரோட மகன் இருந்தாரு. இவங்க வந்து மகன் வந்து அவங்களோட யுத்தம் செஞ்சு என்னை குடிக்க வரக்கூடாது, மலையில ஏற மகனை வச்சு நான் அவரை தூக்கிட்டு போனேன். போன நேரத்துல மகனை எப்படியோ செஞ்சு எதிரிகள் வந்து களத்துல நிக்கிறாங்க. கொண்டுட்டு பின்னால வந்தாங்க. என்னால முடியாமல் போன நேரத்தில் நான் உமையத்துக்கு கலந்து கீழே இறங்க சொன்னேன். இறங்கி அவரது மேலான அன்புள்ள சகோதரர்களை, நபித்தோழர்கள் அப்துர் ரஹ்மான் துரோகம் செய்யறதுன்னு நினைக்கிறேன். அப்துர் ரஹ்மான் துரோகம் செய்யறதுன்னு நினைக்கல. படுத்துக்கொண்டே என்னை தாக்காதவாறு அவரை என்ன செய்யணுங்க? கொல்லணும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? கீழால மேலால என்ன செஞ்சார்கள்? வாடாலாம் போட்டாங்க. எந்த ஒரு கீழ்படாம செய்யப்படுறாங்க. போட்டு அவரை கொண்டார்கள். சரியா? கொள்கிற நேரத்தில் என் கால் என்ன செஞ்சது? வெட்டுப்பட்டது. எனது கால் வெட்டுப்பட்டது. போற நேரத்தில் வெட்டுப்பட்டுட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? காலை காட்டுறாரு. வெட்டுப்பட்ட இடத்துல அந்த காலை எடுத்து நீட்டி வெட்டுப்பட்டு இடத்தை என்ன செய்யறாரு? காட்டுறாரு. உண்மையை காலம் கொண்டாங்க. எனது கால் வெட்டுப்பட்ட இடத்தை என்ன செய்யறாரு? அப்துர் ரஹ்மான் காட்டினாரு என்ற செய்தி நான் பார்க்கிறோம். இந்த அற்புதமான ஒரு சூழல், இந்த அற்புதமான ஒரு வடிவம் நம்ம நினைச்சு பாருங்க. யுத்த களம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. சட்டப்படி நேரில் பார்த்தா துரோகம். ஆனா அவனுக்கு தெரியும் ஜிவார், அவனுக்கு தெரியும் ஜிவார் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு என்றது தெரியும். அதனால அப்துர் ரஹ்மான் அப்படி எடுத்துக்கொண்டு ஓடுவதை கொலையாக நினைக்கிறது, தவறாக நினைக்கிறது. இவர்கள் அவர்களை கொலை செய்வது அவங்களோட சப்ஜெக்ட், பாதுகாப்பு கொடுக்கிறது இவர்கள் சப்ஜெக்ட். இப்படி ஒரு புரிந்துணர்வு, இப்படி ஒரு புரிதல் ஏற்படுத்துறா எவ்வளவு கஷ்டம். இது எந்த காலத்துல? ஜாகிலியா காலத்தில் நடந்த ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நாமெல்லாம் தெரிந்த விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு, அதாவது முஸ்லிமாக, எப்படி ஹக்கீம் இப்னு ஹிசாம் கேட்ட நேரத்தில் அவர் இஸ்லாமிக்கு வந்துட்டாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஒரு நபராக உள்ளவர் தான் ஸைத் இப்னு அம்ர் இப்னு ஸைத் இப்னு அம்ர். இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி மரணிச்சிட்டாரு, ஆனா முஸ்லிமாக ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி மரணிச்சிட்டாரு, ஆனால் முஸ்லிமாக மரணித்தார். சஹீஹுல் புகாரில் 3828 எப்படி பேர்? ஸைத் இப்னு அம்ர். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் பட்டியலில் சயீத் இப்னு ஸைத் அப்படின்னு ஒரு சயீத் இப்னு ஸைத், சஅது வ சயீத் என்பார். 10 பேர்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் வராரு, சயீத் இப்னு ஸைத் வராரு. அதனால சஅத் வ சயீத், ரைட்டா? அப்ப சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவருடைய மகன், ஸைத் இப்னு அம்ருடைய மகன் அவர். இவர் நபி சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவராக மாறாரு. சயீத் அவருடைய தந்தை ஸைத் ரசூலுல்லாஹ் காலத்துல, ரசூலுல்லாஹ் அதாவது நபிப்பட்ட கிடைக்கும் முன்னாலே என்ன செஞ்சாரு?
மரணித்து விட்டார். இந்த ஸைத் இப்னு அம்ர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, எப்படிப்பட்டவராக இருந்தார் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, சிலர் நிக்கிறாங்க, சாப்பாடு வந்து கொண்டு வைக்கப்படுது, ஆட்டை இந்த மாதிரி கொண்டு வைக்கப்படுது, எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் சாப்பிட மாட்டேன். ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, சரியா? அவர் சொல்றாரு, யார் சொல்றாரு? இஸ்லாத்துக்கு முந்தி ஸைத் இப்னு அம்ர் சொன்னா சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? இன்னி லஸ்து ஆகுலுஹு மிம்மா தல்பஹூன அலா அன்சாபிக்கும், உங்களோட கல்லுகளுக்காக நீங்கள் அறுப்பதை நான் சாப்பிட மாட்டேன். வலா ஆகுலு இல்லா மா துக்கிர ஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டதை மட்டும் தான் நான் என்ன செய்வேன், சாப்பிடுவேன். எப்படி என்று சொல்றாரு. எந்த அளவுக்கு சொல்றாருன்னா விளங்கப்படுத்துறாரு. அஷ்ஷாத் ஹலகல் அல்லாஹ், படைச்சவன் அல்லாஹ், ஆட்ட படைச்சவன் அல்லாஹ். வ அன்ஸல லஹா மினஸ் ஸமாஇ மா, அதுக்கு தண்ணி இறக்கினவன் அல்லாஹ். வ அன்பத லஹா மினல் அர்த், அதுக்கு தாவரங்களை முளைப்பித்தவன் அல்லாஹ். சும்ம தஸ்பஹூனு அலா கைரி இஸ்மில்லாஹ், பின்னர் அல்லாஹ்வுடைய பேர் எல்லாம் இருக்கிறீங்களா, முழுமையாக அல்லாஹ்வுக்கு சொந்தம், பின்னர் அல்லாஹ்வுடைய பேர் எல்லாம் இருக்கிறீங்களா என்று சொல்லி கண்டிக்கக்கூடியவராக செய்தாரு இருந்தாரு ஸைத் இப்னு அம்ர் இப்னு ஸைத். இந்த செய்தியில் எப்படி வருது? அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க அப்படின்னா, நான் கண்டிருக்கிறேன் ஸைத் இப்னு அம்ர் இப்னு ஸைத், இந்த ஸைத் இப்னு அம்ரை நான் கண்டிருக்கிறேன், காயிமன் முஸ்னிதன் தஹ்ரஹு இலல் கஅபா, கஅபாவில் சாய்ந்தவராக நான் கண்டிருக்கிறேன். சாய்ந்து கொண்டு என்ன சொல்லுவாங்க? யா மஅஷர குரைஷ், ஏ குரைஷிகளே, வல்லாஹி மா மின்கும் அலா தீனி இப்ராஹிம் கைரி, உங்கள் எவரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இல்லை என்னை, உங்கள் எவரும் இன்றைய தினம் இப்ராஹிமுடைய மார்க்கத்திலே இல்லை என்னை தவிர. வகான யுஹ்யில் மௌதா, அவர் புதைக்கப்படக்கூடிய குழந்தைகளை புதைக்க மானாண்டு பொறுப்படுத்திக் கொள்வார், புதைக்க வேண்டாமனே பொறுப்படுத்திக் கொள்வார். எப்படி சொல்லுவார் என்றா, நீ கொல்லப்படாதான் கொல்ல வேணாம், நான் செலவு பண்ணுறேன், நான் டோட்டலா அதுக்குரிய கவனத்தை என்ன செய்கிறேன், நான் எடுக்கிறேன். வளர்ந்த பின்னால கொண்டு போய் கொடுப்பாரு, அப்பையும் விருப்பம் இல்லையா, நான் டோட்டல் செலவை நான் திருமணம் வரைக்கும் நான் பொறுப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக என்ன செய்தாரு அவர் இருந்தார் என்ற செய்தியை நம்ம செய்ய பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஜாஹிலியா என்பது கெட்ட குணமுடைய ஒரு காலம் சந்தேகம், மார்க்கம் இல்லாத ஒரு காலம் சந்தேகம், இருளான ஒரு காலம் சந்தேகம். ஆனால் அதனது அர்த்தம் நம்ம இன்றைக்கு காண்ற இந்த ஜாகிலியத்தை விட பன்மடங்காது இருக்கணும் என்பது அர்த்தம் அல்ல. இன்றைக்கு அதை விட பன்மடங்கான ஜாகிலியத் இருக்கும். நம்ம ஜாகிலிய காலம் என்று சொல்லாதது காரணம், அன்றைக்கு இஸ்லாம் இல்லை, இன்றைக்கு இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமுடைய ஒளி என்ன செய்த உலகம் ஃபுல்லா வியாபித்துக் கொண்டிருப்பதால் ஜாகிலிய காலம் என்று சொல்வது. ஆனால் ஜாகிலிய குணங்கள் அதை விட அதிகமாக என்ன செய்கிறது இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் அவர்களிடத்தில் இயல்பாக இறைவன் கொடுத்திருந்த அழகான சிறந்த பண்புகள் இன்றைக்கு இல்லாமல் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நபி அவர்கள் அந்த மனிதர்களுடைய உள்ளங்களிலே இயல்பாக பட்டிருக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகளை வளர்த்தெடுத்தார். இஸ்லாம் வளர்த்தெடுக்கிறது, அதை ஊன்றி என்ன செய்கிறது, இஸ்லாம் வளர்க்கிறது. அதற்காகத்தான் இஸ்லாம் நட்பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் நாம் சொல்லுகிறோமே தவிர இயல்பாக அவர்களுக்கு மத்தியில் சில நல்ல குணங்கள் இருக்கிறது. இந்த செய்திகள் ஆதாரம் நான் சுருக்கமாக சொன்ன செய்திகள் இப்படி நான் தொகுப்பதாக இருந்தால், அதாவது ஒரு 10 அவர் 10, 17, 12 மணித்தியானங்கள் அளவுக்கு என்ன செய்யலாம், நட்பண்புகளை மட்டும் தொகுத்து என்ன செய்யலாம், எடுக்கக்கூடிய அளவில் அவர்களை பற்றியான தகவல்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்திகள் மூலம் நமது நட்பண்புகளை பேணி வளர்க்கக்கூடிய